அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல, நம்மை விடவும் மேலானவர்கள். நமக்கும் அவர்களுக்கு மத்தியிலே எண்ணற்ற வேறுபாடுகள் உண்டு, வித்தியாசங்கள் உண்டு என்பதை பற்றி எல்லாம் ஆதாரங்களோடு குறிப்பிட்டாங்க. இல்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரிதான் என்று சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடியவங்க ஒரு வசனத்தை சொல்லுவாங்க, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்க சொல்லுங்க நானும் உங்களை போன்ற மனிதனே. இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு எனக்கு அல்லாவே சொல்லிட்டான் நம்மள மாதிரி தாண்டு, எனக்கு சொல்ல வேணாங்கிறீங்க அப்படி சில பேர் கேட்பாங்க. எப்பவுமே பாதியை படிச்சுட்டு மீதியை விடுறதுதான் இவங்களுடைய பழக்கம். அந்த வசனத்தை முழுமையாக படித்தாலே நமக்கும் அவங்களுக்கும் மத்தியில இருக்கிற வித்தியாசம், நமக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில இருக்கிற வேறுபாடு மிக தெளிவா தெரியும். எப்படி கேட்டா, நீங்க சொல்லுங்க நபி அவர்களே மக்களை பார்த்து நான் உங்களை மாதிரி மனிதனே என்று. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், யூஹா இலைய, எனக்கு வஹி வருகிறது அதையும் சொல்லுங்க அப்படிங்கிறான். ஆனா இத வாசிக்காம நம்மள மாதிரி தானங்க அல்லாஹ் சொல்லிட்டாங்கிறாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த வாசகம் யூஹா இலைய, எனக்கு வஹி வருகிறது. இப்ப நமக்கு என்ன வஹி வருதா? இல்லையே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வருது, அவங்க வேற நம்ம வேற என்கின்ற வித்தியாசத்தை அல்லாஹ் அந்த வசனத்துல வச்சுட்டான். அங்கேயே அந்த வசனத்திலேயே அல்லாஹு தஆலா ஒரு செக் வச்சுட்டான், நம்ம வேற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேற, ரெண்டும் ஒண்ணு இல்ல அப்படிங்கிறது அங்கே இருக்குது. அதனால படித்தா முழுமையாக படிக்கணும். இப்படி சொல்றதுக்கு எங்களுக்கு ஆதாரம் இருக்குதுங்க குர்ஆன்ல, அதனால தாங்க சொல்றோம். அல்லாஹ்வே சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க நான் உங்களை மாதிரி மனிதன் தாண்டு, அந்த இதுதான் எங்களுக்கு ஆதாரம் அப்படிமாங்க. இப்படி சொல்றது கூட அவங்களுக்கு ஆதாரம் கிடையாது. ஏன் தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி அப்படிங்கறது ரெண்டு வகையா சொல்லலாம். ஒண்ணு, நம்ம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவங்க நம்மள மாதிரி அப்படி சொல்றது. இன்னொன்னு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பார்த்து சொல்றது நான் உங்களை மாதிரி தான். இந்த வசனத்துல இது எதுக்கு ஆதாரம்னு கேட்டா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பார்த்து சொல்றாங்க பாருங்க, அதுக்கு தான் ஆதாரம். நபிக்கு தான் அல்லாஹ் சொன்னான், நீங்க மக்களை பார்த்து சொல்லுங்க நான் உங்களை மாதிரி மனிதன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நம்ம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சுட்டி காட்டி அவங்க நம்மள மாதிரி தான் என்று சொல்வதற்கு இந்த வசனத்தை எங்க ஆதாரம் இருக்குது? நம்மளை பார்த்து அல்லாஹ் சொன்னானே, மனிதர்களே நீங்க எல்லாம் சொல்லுங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மாதிரி தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்க. அந்த வசனத்துல சொன்னது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, அவங்க சொல்லிட்டாங்க நம்மளை பார்த்து, விஷயம் முடிஞ்சு போச்சு. இவர்கள் சொல்றாங்களே அதுக்கு இந்த வசனத்தை ஆதாரமா காப்பிங்கிறாங்களே, எப்படி சரியாகும்? மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லவே கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அடுத்ததாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம உயிரை விட மேலானவங்க, அப்படித்தான் மதிக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். அன்-நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவருடைய உயிரை விடவும் மேலானவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு. நம்மளோட உயிரை விட மேலாக இருக்கக்கூடியவங்க நம்மள மாதிரி எப்படி இருக்க முடியும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அடுத்து, உங்களை போன்று அப்படின்றாலே ஒரு சில விஷயங்கள்ல நம்மள மாதிரி அர்த்தங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவாங்க, நம்மளும் தூங்குவோம். அந்த தூக்கம்ங்கிறதுலதான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் வேற, நம்ம தூக்கம் வேற, அதை நம்ம வணங்கிக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிப்பாங்க, நம்மளும் திருமணம் முடிப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவங்க நம்மள மாதிரி, நம்மளும் சாப்பிடுவோம் அவங்களும் சாப்பிடுவாங்க. அதற்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயம் நம்மள மாதிரியா? நம்ம ஒரு ஆளை பார்த்து இவர் இந்த மாதிரியும் ஒரு சில விஷயங்கள்ல அப்துல் கார் ஒரு ஆள் இருக்கிறாரு, நல்ல வீரம் இருக்கு அவர்கிட்ட, நல்ல கம்பீரமா இருப்பாரு, சொல்லுவோம் அப்துல் கார் பாய் சிங்கம் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக வேண்டி அப்துல் கார் பாய்கிட்ட சிங்கத்துல இருக்கிற எல்லாமே இருக்குன்னு அர்த்தமா? சிங்கத்துல 4 கால் இருக்கு, அப்துல் கார் பாய்க்கு 4 காலா இருக்கு? 2 கால் தான் இருக்கு. சிங்கத்துல வால் இருக்கு, அப்துல் கார் பாய்க்கு வாழா இருக்கு? கிடையாது. ஆனாலும் கூட நம்ம சொல்றோம் சிங்கம் மாதிரி. அப்படின்னா என்ன? சிங்கத்திலும் இருக்கிற வீரம் அப்துல் கலாம் பாய்ட்ட இருக்குது, சிங்கத்திலும் இருக்கிற அந்த கம்பீர நடை இந்த அப்துல் கலாம் பாய்ட்ட இருக்குது. அப்படியே கருத்துல தான் சொல்றோமே தவிர சிங்கத்தில் இருக்க எல்லாம் அப்துல் கலாம் பாய்ட்ட இருக்குன்னு இல்ல. அப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. சிங்கத்தில் இருக்கிற 4 காலி வச்சு இருக்குது, சிங்கத்தில் இருக்கிற வாழு அப்துல் கலாம் பாய்ட்ட இருக்குது அப்படின்னாக்கா அப்துல் கலாம் பாய் சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்ல தேவையில்லை. அப்துல் கலாம் பாய் சிங்கம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கான். அப்ப சிங்கம் மாதிரி அப்படின்னா
அர்த்தம்? ஒரு சில விஷயங்கள் தான். அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்றான்? பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போல. போல என்றால் என்ன அர்த்தம்? ஒரு சில விஷயங்கள், திருமணம் முடிப்பது, சாப்பிடுவது, தூங்குவது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை மாதிரி தான் அப்படின்னு சொல்றான். அதுக்காக நபி நம்ம சலாசம் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியுமா? அப்படி பாருங்க. இப்ப கண்ணட எடுத்துக்கிறேன், நான் ஏற்கனவே சொன்னேன், தூக்கம்ங்கிற பேர்ல மட்டும்தான். நம்ம தூக்கம் வேற, அவங்க தூக்கம் வேற. ஏன் தெரியுமா? நம்ம எல்லாம் தூங்கணும்னு வச்சுக்கிறோங்க, ஒது முறிஞ்சிடும். ஒரு ஆள் ஒது செஞ்சாரு, தூங்கினாரு, முடிச்சாரு, தொழுவானு இல்ல தூங்குறதுக்கு முன்னால ஒது செஞ்சுட்டேன், அந்த ஒது வச்சு இப்ப தொழுவ போறேன்னு யாரும் சொல்ல முடியாது. எப்ப தூங்கி முடிச்சாரோ ஒது போச்சு, மறுபடியும் ஒது செஞ்சுட்டு தான் தொழுவணும். இது நமக்குள்ள சட்டம். ஆனா நாம் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு இந்த சட்டமா கிடையாதுங்க. அவங்க ஒது செஞ்சுட்டு தூங்குறாங்கன்னு வச்சுக்கிறோங்க, அப்படி மறுபடியும் எழுந்தா ஒது செய்யாமலேயே அவர்கள் தொழலாம். அவர்களுக்கு அந்த சட்டம் இருக்கிறது. ஏன்? நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அப்படிதான் உறங்குறாங்க, எழுறாங்க, தொழுகிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பாக்குறாங்க. அதனாம கபலன் தூத்திர யார சொல்லலாம், நீங்க வித்திரு தொழுவதற்கு முன்னால் தூங்குனீங்களா இல்லன்னு கேட்டாங்க. ஏன்னா தொழுகிறது வித்திரு தொழுவ, அதுக்கு முன்னால் தூங்குனீங்களா இல்லன்னு கேட்டாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தூங்கணும் தான், ஆனால் என் தூக்கம் வேறு, உங்கள் தூக்கம் வேறு அப்படின்னு வித்தியாசம் சொல்றாங்க. என்ன ஐனை யதனாமானி, என்னுடைய இரண்டு கண்கள் உறங்கும், வலா யனாமு கல்பி, எனது கல்பு ஒரு காலும் உறங்காது. இது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நமக்கும் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வந்து இருக்கிற வேறுபாடு பாருங்க. அப்ப நம்முடைய கண் வேற, அவங்க கண் வேற, நம்ம தூக்கம் வேற, அவங்க தூக்கம் வேற. அதனாலதான் அவர்களுடைய கனவிலே காணுகின்றவைகள் எல்லாம் இறை செய்திகள், வகை. நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? நான் ஒரு கனவு பார்த்தேன், அது வகி அப்படின்னு நம்மள யாராவது சொல்ல முடியுமா? நம்ம கனவுல கண்டாயெல்லாம் வருங்க. ஆனா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவிலே ஒன்றை பார்த்துட்டா அது வந்து வகை, இறை செய்தி. அவங்க தூக்கம் வேற, நம்ம தூக்கம் வேற ஆகி போச்சா? அதே போல பாருங்க, கண்கள் வச்சுக்கிறோம். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் வேற, நம்ம கண்கள் வேற. நம்ம கண்கள் தான் நமக்கு முன்னால உள்ளதை தாங்க பார்க்கும், நமக்கு பின்னால் உள்ளது இப்படி இருந்தே பார்க்க முடியாது. பார்க்கணும் நினைச்சிட்டா திரும்பி பார்த்தா தான் தெரியும். திரும்பாமலே பின்னால யாரு இருக்கிறான்னு சொல்ல முடியாதுங்க. ஆனா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை இந்த விஷயத்தில் வித்தியாசப்படும். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால எப்படி பார்க்கறாங்களோ அதே போலதான் பின்னால என்ன இருந்தாலும் பார்த்துருவாங்க. இது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, அகீமு ருக்குஅக்கும், அருமை தோழர்களே தொழும்போது நீங்க சரியா ருக்கு செய்யுங்க. ஏன்னா வல்லாஹி அல்லாஹ் சத்தியமா சொல்றேன், இன்னி அராக்கும் ஹல்பி கமா அராக்கும் அமாமி, நீங்க எனக்கு முன்னால இருந்தா எப்படி பார்க்கிறேனோ அப்படித்தான் நீங்க எனக்கு பின்னால இருந்தாலும் பார்ப்பேன் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை என்ன வழங்குது? ரெண்டு கண்கள் நமக்கு இருக்கு, அவங்களுக்கு இருக்கு. அது நம்மள மாதிரிதான். கண்களுடைய ஆற்றல் தரம், அந்த கண்ணு வேற, நம்ம கண்ணு வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதே போல பாருங்க, நம்முடைய கண்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு தான் போகும், அதுக்கு மேல தாண்டி போகாது. நம்ம குறிப்பிட்ட தொலைவுக்கு பார்க்கறதா இருந்தாலும் இடையில திரை இருக்க கூடாது, இடையில சுவர் இருக்க கூடாது. திரை இருந்தா திரைக்கு அப்பால யார் இருக்கிறாங்க என்ன செய்யறாங்க தெரியாது. ஒரு சுவர் இருந்தா சுவற்றுக்கு அப்பால யார் இருக்கிறாங்க என்ன செய்யறாங்க தெரியாது. ஆனா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த திரை விட்டுக்கிட்டே இருக்குது. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையேற்று நடத்துறாங்கங்கிற செய்தியை சொல்றாங்க. இன்னும் சிறிது நேரம் ஆகிறது, அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிறது, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையேற்று நடத்துறாங்க, தளபதியாக இருக்கிறாங்க என்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி சொல்றாங்க அருமை தோழர்களுக்கு. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு பின்னால அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க என்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு பிறகு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையேற்று நடத்துறாங்க, வெற்றி வாகை சூடுகிறாங்க. இந்த செய்திகளை எல்லாம் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல இருந்துகிட்டே சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மூத்தாங்கிற இடம் சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்தில் இருக்கிறாங்க. பன்னூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலே நடைபெறுகிற ஒரு விஷயத்தை நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்லியமாக அப்போதைக்கு அப்போது பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களுடைய பார்வைக்கு எதுவும் தடையா இல்லைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட கண்களை பெற்றவர்கள் தான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீ சில பேர் சொல்றாங்க, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைமுக ஞானமெல்லாம் இல்லன்னு. இப்ப எங்க நடக்கிறது மறைமுக ஞானம் தானே, எப்படி அறிவித்து தந்தாங்க? அது மட்டும் இல்ல,
இன்னொன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த படையை அனுப்பி வச்சாங்கன்னு மதீனாவில் இருந்து போகும்போதே சொல்றாங்க, ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் நான் தளபதியா நியமிக்கிறேன், அவங்க தலைமை ஏற்று யுத்தம் செய்வாங்க, அவங்க ஷஹீதாக்கப்பட்டுட்டா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தளபதியா நியமிங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டுட்டாக்கா அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தளபதியா நியமிங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பாத்தீங்களா? இப்படி சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? இங்க அனுப்பி வைக்கும் பொழுது அந்த யுத்தத்துல ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுவாங்க. அதனால தானங்க சொல்லி அனுப்புறாங்க, இவங்க ஷஹீதான அவங்களுக்கு தளபதி அனுப்பிங்க, அவங்க ஷஹீதான இவங்களுக்கு தளபதி அனுப்பிங்க என்று சொல்லிலங்க அனுப்புறாங்க. அப்ப எதுக்கும் தயாராகத்தான் போகிறாங்க. யார்? இந்த சஹாபா பெருமக்களும். எப்போ ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் தளபதின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்களோ அப்பவே ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சு போச்சு இந்த யுத்தத்துல ஒரு ஷஹீத் ஆகும். அவர் தெரிஞ்சுதான் போறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானா அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு தான் தளபதி என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி எப்ப சொல்லிட்டாங்களோ ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சு போச்சு இந்த யுத்தத்துல நிச்சயமா ஷஹீத் ஆகும் அப்படின்னு. அப்படி இருந்துதான் போறாங்க. இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு மறைமுக ஞானம் இருக்க போய்தான் இப்படி எல்லாம் சொன்னாங்க அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு நமக்கு மத்தியில உள்ள வித்தியாசத்தை அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி தர்றானுங்க. நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை போல என்றைக்கும் இருக்க முடியாது அப்படிங்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இறை நம்பிக்கையாளர்களே லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபியி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய சபையில நீங்க இருந்தா அவங்களுடைய சப்தத்துக்கு மேலாக உங்க சப்தத்தை உயர்த்தி பேசாதீங்க. வலா தஜஹரு லஹு பில் கவுல் உங்களுடைய சப்தத்தை பேச்சால் உயர்த்தாதீங்க. கஜஹரி பாலிக்கும் லிபாலின் உங்களுக்கு மத்தியில நீங்க பேசும்போது இறைந்து சத்தம் போட்டு பேசுவீங்கல்ல அந்த மாதிரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடத்தில் இருக்கும்போது சத்தம் போட்டு பேசாதீங்க என்று அல்லாஹ் சொல்றான். மீறி பேசினாக்கா அவமரியாதை. அந்த ஹபத் அமாலுக்கும் உங்கள் வணக்கங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று கூட அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை விடுக்கிறான். இப்ப யோசிச்சு பாருங்க, இங்க அல்லாஹ் ஒப்பீடு செய்யறான் பாருங்க. நீங்க உங்களுக்கு மத்தியில் வேண்டுமானா பேசுங்க, அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பேசாதீங்க. அதுலயே நீங்க வேற அவங்க வேற தானங்க அல்லாஹ் தரம் பிரிச்சுட்டான். இங்க எப்படிங்க ரெண்டு பேரும் ஒண்ணா முடியும்? அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லா தஜஅலு துஆ ar-ரசூல் கதுஆஇ பாலிக்கும் பஅலா உங்களில் சிலர் கூப்பிடுவீங்கல்ல அந்த மாதிரி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிடாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நம்ம எல்லாம் இப்படி கூப்பிடுவோம், பேர் சொல்லி கூப்பிடுவோம். அப்துல் கஃபார் பாய் இங்க வாங்க, அப்துல் ஜப்பார் பாய் இங்க வாங்க. இப்படி பேர் சொல்லி கூப்பிட கூடாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான். இங்க சொல்லும் பொழுது நீங்க சிலரை அழைப்பது போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் அழைக்காதீங்க. அப்ப நீங்க வேற அவங்க வேறங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டானா இல்லையா? உங்கள மாதிரி இருந்தாக்க நீங்க அழைக்கிற மாதிரி அவங்க அழைங்கன்னு சொல்லி இருப்பானே. நீங்க உங்கள மத்தியில் அழைக்கலாம், அவங்க அழைக்க கூடாது. அப்ப நீங்க வேற அவங்க வேறதான். இதெல்லாம் இந்த வசனம் சொல்லி காட்டுறானே. அதனாலதான எந்த சஹாபியும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடுறது கிடையாதுங்க. அல்லாஹ் கூட இந்த பாடத்தை சொல்லி தர்றான் பாருங்க. மற்ற நபிமார்களை கூட பேர் சொல்லி அல்லாஹ் கூப்பிடுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை யா ஆதம்ங்கறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை யா நூஹ்ங்கறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை யா மூசாங்கறான். ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது யா முஹம்மதுன்னு சொன்னானா கிடையவே கிடையாது. ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்றான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடும் பொழுது பேர் சொல்லி கூப்பிடல. யா அய்யுஹர் ரசூல் அவர்களே, யா அய்யுஹல் முஸம்மில் துப்பட்டி போர்த்தியவர்களே, யா அய்யுல் முத்தஸிர் என்றுதான் அழைக்கிறான். காரணம் என்ன? அல்லாஹ் நினைச்சா பேர் சொல்லி கூப்பிடலாம். நமக்கு பாடம் சொல்லி தர்றான். நீங்க உங்களுக்கு மத்தியில் பேர் சொல்லி கூப்பிடுங்க, யா ஹபீப் அப்படி கூப்பிடாதீங்க என்பதற்காகத்தான் அல்லாஹ் அவங்க பாடத்தை சொல்லி தர்றான். அதே போல நம்ம எல்லாம் உறவு முறை சொல்லி கூப்பிடுவோம். வாப்பா வாப்பான்னு சொல்லுவோம், அண்ணன் அண்ணன்னு சொல்லுவோம், பெரிய வாப்பா அப்படிமோ உறவு முறை சொல்லி கூப்பிடுவோம். ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை உறவு முறை சொல்லி கூப்பிடக்கூடாது. ஏன் உங்களுக்கு மத்தியில் அழைக்கிறோமா அழைக்க கூடாதுல? அதனாலதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை பார்த்து தந்தையார் அவர்களே கூப்பிட மாட்டாங்களாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்றுதான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அல்லாஹ் விட்ட கட்டளை அது. இப்படி நமக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற வேறுபாட்டை இறைவனை சொல்லி தருகின்ற போது நம்மள மாதிரி அப்படி எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத நாம் யோசிக்கணும். இன்னும் பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு நமக்கு மத்தியில் இருக்கிற வித்தியாசம். நம்மள ஒரு பெண்ணு
இவருக்கு கணவரா இருக்கான்னு வச்சுக்கிறேங்க, அந்த பெண்ணை யாராவது கல்யாணம் முடிக்கலாமா? முடியாது. ஏன்? கணவன் உள்ள பெண்ணாக அவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், முஹ்ஸனாத்து மினன் நிசா, கணவன் உள்ள பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள கூடாது. அந்த மாப்பிள்ளை இறந்து போயிட்டான்னு வச்சுக்கிறேங்க, இந்த பெண்ணை இத்தா இருக்கணும் 4 மாதம் 10 நாட்கள், இத்தாவுக்கு பிறகு திருமணம் செஞ்சு கொள்ளலாம். இது நம்ம பெண்களுக்குள்ள சட்டம். ஆனா நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியருக்கு இந்த சட்டம் கிடையாது. நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உலகத்தின் மறைவுக்கு பின்னால் கூட அவர்களுடைய துணைவியர் எவரையும் யாரும் எக்காலமும் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று அல்ல சட்டம் போடுறான். எப்படி? வமா கானலக்கும் அன் தூது ரசூலல்லாஹ், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நோவினை கொடுப்பதற்கு உங்களில் யாருக்கும் அனுமதி கிடையாது. வலா அன் தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா, நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவிமார்களை அவர்களுடைய மனைவிக்கு பிறகு நீங்க எக்காலமும் திருமணம் செய்து கொள்ளவே கூடாது அப்படிங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிக்கு பின்னால அவருடைய துணைமார்களை யாரும் திருமணம் செய்து கொள்ளல. ஏன்? அல்லாஹ் தடை போட்டான், முடியாது. இது எவ்வளவு பெரிய வித்தியாசம் நமக்குள்ள சட்டமா சல்லாஹ்வுடைய துணைவேருக்கு இருக்குது. சரி, நம்மள ஒரு ஆள் மோத்தா போட்டான்னு வச்சுக்கிறோங்க, அவரு சொத்து சுகம் எல்லாம் இருக்குது, அவருடைய வாரிசுதாரரை தான் எடுத்துக்கொள்வாங்க. இது நமக்குள்ள சட்டம். நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டம் கிடையாது. அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது எந்த சொத்தை விட்டு போனார்களோ அது மக்களுடைய பொது உடைமை சொத்து. வமா தரக்கனாஹு சதகா, நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாம் விட்டு போகிற சொத்து என் வாரிசுகளும் கிடையாது, அது பொதுமக்களுக்குரியது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நமக்கு மத்தியில எவ்வளவு வேறுபாடு இருக்குது. அப்படி போது அவங்க நம்மள மாதிரி எப்படி சொல்லணும்? ஒண்ணும் வேணாங்க, நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவிமார்கள் எடுத்துக்கிறங்க, அவங்க மற்ற பெண்களை போல இல்லையே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, யா நிசா அன் நபியி லஸ்துன்ன கஅஹதும் மினன் நிசா, நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவிமார்களே நீங்கள் மற்ற பெண்களை போல அல்ல. இந்த சிறப்பு எப்படி கிடைச்சது அவங்களுக்கு? மற்ற பெண்களை போல் அல்லங்கிற மேன்மையும் சிறப்பு எப்படி கிடைத்தது? நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துணைவியர்களாக இருந்தார்கள்ங்கிறதுனால அவங்களை மாதிரி மற்ற பெண்கள் இல்லை. சரி, இப்ப நம்ம எல்லாம் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து, மற்ற நபிமாருடைய உம்மத்து நம்மள மாதிரி இருக்கிறாங்களா? கிடையாது. அல்லாஹ் சொன்னா, குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் மிகச்சிறந்த உம்மத்து சமுதாயம். இந்த சிரமம் எப்படி கிடைச்சிச்சு? நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தா இருக்கிறவங்க ஒரு காரணத்தினாலதான் இந்த சிரமம் நமக்கு கிடைச்சிச்சு. அதே போல பாருங்க, சஹாபின்னா யாரு சொல்றது? நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருந்தவங்க ஈமானோடு நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்திப்பை பெற்றவர்கள். பார்க்கணும்னு கூட நிபந்தனை கிடையாது. ஏன்னா எத்தனை கண் தெரியாத சஹாபிகள் இருந்திருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கண் தெரியாது, ஆனால் சஹாபி தான், ஈமான் கொண்டிருந்தாங்க, சந்திப்பை பெற்றுட்டாங்க. இப்ப அபூ ஜஹில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை தடவை பார்த்துட்டான், சந்திச்சான், அவனுக்கு இந்த பேர் கிடைக்குமா? கிடையாது. ஏன்? ஈமான் கொள்ளல. உவைஸல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தான் வாழ்றாங்க, ஈமானும் கொண்டாங்க, ஆனால் கூட சஹாபிகள் பேர் அவருக்கு இல்ல. ஏன்? நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பே அவங்க பெறல. சஹாபி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்திப்பை பெற்றிருக்க வேண்டும், ஈமானும் கொண்டிருக்க வேண்டும். சரிங்க, அந்த சஹாபி எந்த வணக்கம் செய்யல, ஸல்லல்லாஹு சந்திச்சாங்க, ஈமான் கொண்டாங்க, அடுத்த ஒரு நிமிடத்துல இந்த உலகத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கிறேங்க, எந்த வணக்கம் செய்யல. நம்மள ஒரு ஆள் இன்னைக்கு 100 வருஷம் இல்ல 1000 வருஷம் வாழ்றான்னு வச்சுக்கிறேங்க, நல்ல பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார், இரவெல்லாம் தொழுகிறார், அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கிறார் 1000 வருஷம். நம்மள இந்த 1000 வருஷம் வணக்கம் செய்கிற ஒருவர் எந்த வணக்கமும் செய்யாம இந்த உலகத்தில் போனாங்கிற ஒரு சஹாபி அந்த அந்தஸ்து பெற முடியுமா? என்ன புரியுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுஹபத்தை பெற்றதான் இந்த சிறப்பு கிடைச்சு போச்சு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணைவியர்களாக இருந்தார்கள் என்பதால் அவர்கள் மற்ற பெண்களை போல அல்ல. நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராக நாம் இருப்பதால் மற்ற சமுதாயத்தினரை போல நாம் அல்ல. நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சந்திப்பை பெற்றுவிட்டதால் அந்த சஹாபா பெருமக்கள் மற்ற மனிதர்களை போல அல்ல அப்படின்னு சொன்னா, அந்த நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவங்க மாதிரி எப்படி இருக்க முடியும்? பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பாங்க. நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற பூவோடு சேர்ந்த நார்கள் எல்லாம் மணக்கின்றன. ஆனா ஒரு கூட்டம் சொல்கிறது, பூவோடு சேர்ந்த நார்களுக்கு மனம் உண்டு, பூவுக்கு மனம் இல்லைங்கிறது. இது எப்படி ஏற்றுக்கொள்றது? நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல அப்படிங்கறத எண்ணற்ற ஆதாரங்கள் பார்க்கலாம். இப்ப நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை பின்பற்றுங்கிறாங்க. நம்மள யாரோ ஒரு ஆள் என்ன பின்பற்றி சொல்ல முடியுமா?
நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், மை யுத்திஅர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு யார் வழிபட்டு நடக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடந்தவங்க. நம்மள ஒரு ஆளு எனக்கு நீங்க வழிபடுங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு வழிபட்டு ஆயிடுங்க, அப்படி யாரும் சொல்ல முடியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நம்மள ஒரு ஆளு என்னட்டையும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குதுன்னு யாரும் சொல்ல முடியுமா? எப்படி நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி சொல்றது? அதனால எதை எப்படி வழங்கணுமோ அப்படி வழங்கணுமே தவிர குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றமா வழங்க கூடாது. இன்னொரு பாயிண்ட், குர்ஆனும் ஹதீஸும் யாருக்கு தெரியுமோ யார் புரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட போய் கேளுங்க. தெரியாதவங்ககிட்ட போய் கேட்டாக்கா இல்லாத பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்த வேலைதான் இதுவும் எல்லாம். ஒரு ஆளு வாழ்க்கை வேணாம் அப்படி ஒதுங்கி போய் சாமியாரா இருந்தாரு. அவரை போய் ஒரு ஆள் சந்திச்சாரு. சொன்னாரு, சாமியார் அவர்களே, எனக்கு துறவரம் போட்டு இருக்கிறார் அவரு. எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் என் மனைவிக்கும் என் உமாவுக்கும் சண்டையா இருக்குது. இந்த மாமியார் மருமக சண்டையை தீர்த்து வைக்க ஒரு வழி சொல்லுங்களேன். அவர் சொன்னாரு, என்ன மாமியார் மருமக பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வழியா? அது தெரிஞ்சா நான் ஏன் சாமியாரா இருக்க போறேன் அப்படின்னு இருக்காரு. அவரு இந்த நிலையை மேற்கொண்டது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல அப்படிங்கறதுதான். இப்படி இருக்கும் பொழுது குர்ஆன் ஹதீஸ் தெரியாமகிட்ட போய் விளக்கம்னு கேட்டாக்க இந்த மாதிரிதான் அமையும் அப்படிங்கறதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க, இன்னொரு சப்ஜெக்ட், அப்படியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரியா இல்லையா? இப்படி நம்ம சொல்றோம் இல்லன்னு, சில பேர் சொல்றோம் நம்மள மாதிரிதான். இப்ப ரெண்டு பாயிண்ட் இருக்கு. இது யாரு தீர்ப்பு வழங்குறது? நம்ம இப்படிதான் சொல்லுவோம், அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. தீர்ப்பை நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போய் விடுவோம். அவங்க நமக்கு தீர்ப்பு அளிப்பாங்க. அவங்க தீர்ப்பு அளிக்கிறாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டது. எப்படி தெரியுமா? சஹாபா பெருமக்கள்லாம் சௌமுல் விசால் தொடர் நோன்பு வைக்கிறாங்க. தொடர் நோம்புட ஒவ்வொரு நாள் நோன்பு வைக்கிறது மட்டும் நினைக்காதீங்க. பகல்ல எப்படி நோன்பு வைக்கிறோமோ அந்த மாதிரி இரவுலும் நோன்பு வைப்பாங்க. பகல சாப்பிடாம இருக்கோம்ல, அந்த மாதிரி இரவும் சாப்பிடுறது இல்ல. அடுத்த நாள் பகல் வந்து சாப்பிடுறது இல்ல, அடுத்த நாள் இரவு சாப்பிடுறது இல்ல. அப்படி ஒண்ணுமே சாப்பிடாம பகல் இரவு, அதான் சோமுல் விசால். நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சாங்க. சஹாபா பெருமக்கள் பார்த்தாங்க, நம்மளும் இப்படி வச்சா என்ன, ஆசை வந்துச்சு வச்சாங்க. சில நாட்கள்லயே சரியாக பேச முடியாம நடக்க முடியாம ஆகி போச்சு சஹாபா பெருமக்களுக்கெல்லாம். ஏங்க இப்படி ஆயிட்டீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க. நாங்க சோமுல் விசால் வைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, கூட யாருக்கு வைக்க சொன்னது? நீங்க வச்சுங்க பார்த்தோம், அதனால நாங்களும் வைக்கிறோம். இப்ப நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஐயுக்கும் மிஸ்லி, உங்களில் யார் என்னை போன்று இருக்கிறார் என்று கேட்டார். சுப்ஹானல்லாஹ். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி நம்மளை போன்றவர்கள் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. யாரை பார்த்து சொன்னாங்க? சஹாபா பெருமக்களை பார்த்து. சஹாபா பெருமக்கள் யாரு? மனித இனத்தில் நபிமார்களுக்கு பிறகு சிறந்தவர்கள். அவங்களை பார்த்தே நீங்க என்ன மாதிரி இல்லைன்ற பிறகு சாமானியர்களான இவர்கள் எப்படி சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி எங்க மாதிரி தான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால எதை எப்படி புரிய வேணுமோ அப்படி புரிய வேண்டுமே தவிர நாம தவறுதலாக விளங்கிக் கொண்டு நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி நம்மள மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறத இப்போ நினைவூட்ட விரும்புறேன். அடுத்ததாக மதுஹப் அவசியமா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் அது அவசியம்தான் என்பது பற்றியும் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியில கூறலாம் என்று விளைகிறேன். மதுஹப்னா என்னங்க? அதை ஃபர்ஸ்ட் நீங்க வழங்கணும். இப்ப சில பேர் என்ன நினைக்கிறாங்க, மதுஹப் என்னங்க ஷாஃபி ஹனஃபி. நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதுஹபாக இருந்துச்சு. சஹாபா பெருமக்கள்லாம் ஷாஃபி மதுஹப்ல இருந்தாங்களா, ஹனஃபி மதுஹப்ல இருந்தாங்களா? நீங்க எல்லாம் புதுசா உண்டாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இறைவன் ஒருவன், வேதம் ஒன்று, ஹதீஸ் ஒன்று, மார்க்கம் ஒன்று. அப்படி இருக்கும்போது என்ன ஷாஃபி என்ன ஹனஃபி என்ன பிரிவினை எல்லாம் ஒன்னா தானே இருக்குது அப்படி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இப்ப மதுஹப்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் முழங்கணும். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் தான் மதுஹப். இன்றைக்கு குர்ஆனை ஹதீஸ் பின்பற்றுவோம், எங்கள் மதுஹப்லாம் வேணாம் அப்படி ஒரு கூட்டம் கிளம்பி இருக்குதுங்க. அவங்கள உள்ள இளைஞர்கள்லாம் எத்தனை பேரு இன்னைக்கு குர்ஆனை ஹதீஸையும் படித்துத்தான் வணக்கம் செய்யறேன் என்று சொல்ல முடியும்? அவங்க எந்த ஒரு ஆலிம்சாவை இவர் வந்து என்ன ஆலிம்சால பெரிய ஆலிம்சால தேவையில்லை, எனக்கு மதுஹப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு ஆலிம்சா, அந்த ஆலிம்சா தான் எங்களுக்கு இமாம் ஆகிடுவாரு.
எங்களுக்கு மதம் வேணாம், ஷாஃபி வேணாம், ஹனபி வேணாம், குர்ஆன் ஹதீஸே போதும் அப்படின்னு ஒரு ஆலிம்சா சொன்னாலும் வைங்களேன், அந்த ஆலிம்சா தான் இந்த அப்பாவி இளைஞர்களுக்கெல்லாம் இமாம். அந்த ஆலிம்சா என்ன சொல்றாலும் அதை கேட்டு நடப்பாங்க. அப்ப இல்ல இந்த இளைஞர்கள் இல்லங்க, எந்த ஆலிம்சா சொல்ற நாங்க கேட்கறது இல்ல, நாங்க குர்ஆனை பார்க்கிறோம், படிக்கிறோம், புரியுறோம், அதே போல ஹதீஸை பார்க்கிறோம், படிக்கிறோம், புரியுறோம் அப்படின்னு யாராவது சொன்னா அந்த இளைஞர்களுக்கு இப்ப நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இப்ப ஹஜ்ஜுக்கு எல்லாம் போறாங்கல்ல, இங்கேருந்து 7ஆம் கட்டத்துல இருந்து ஹஜ்ஜிலே வணக்கத்தை முடிக்கிற வரைக்கும் யாரு என்ன சொன்னாங்க, எந்த இமாம் சொன்னாலும் கேட்க கூடாது. அவங்க கிட்ட குர்ஆனை கொடுத்துருவோம். இப்ப யார் ஹஜ்ஜுக்கு போறாங்களோ, மதம் வேணாம்னு சொல்லிவிட்டு மதம் ஹஜ்ஜுக்கு போறோம்னு சொல்றாருல, அவர்கிட்ட குர்ஆனை கொடுத்துருங்க, தமிழாக்கத்தையும் கொடுத்துருங்க. அதே போல புகாரி தமிழாக்கத்தையும் கொடுத்துருங்க, முஸ்லிம் தமிழாக்கத்தையும் கொடுத்துருங்க. 7ஆம் கட்டத்துல இருந்து ஹஜ் முடிக்கிற வரைக்கும் நீங்க குர்ஆன்ல என்ன இருக்குது, ஹதீஸ் இருக்கு, பாருங்க, படிங்க, தெரியுங்க, நீங்க செய்யுங்க. யார்கிட்டையும் கேட்க கூடாது. எந்த இளைஞர் முன்ன வரட்டும், பார்க்கலாம், சொல்லட்டும். நான் 7ஆம் கட்டத்துல இருந்து யாரும் கேட்க மாட்டேன். நான் குர்ஆன் இப்படி படிச்சேங்க, இப்படிதாங்க செய்யணும். தவாஃப்ல இருந்து கல்ல இருந்து அரபா மைதான செலவுல இருந்து எல்லா சட்டமும் நான் படிச்சு தெரிஞ்சேதான் அப்படின்னு ஒரு இளைஞர் முன் வந்து சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். அடுத்தாலும் சொல்லிதான் அவங்க செஞ்சுட்டு வர முடியுமே தவிர குர்ஆனையும் ஹதீஸையும் கொடுத்துட்டா மட்டும் இவர் படிச்சு போக முடியுமா? 10 வருஷம் ஆனாலும் இவர் ஹஜ்ஜுக்கு போக மாட்டாரு. ஏன்? எப்ப படிச்சு முடிக்கிறது, எப்ப பாருங்க ஹஜ்ஜுக்கு முடியாது. இதுதான் யதார்த்தம். அப்ப இப்படி குர்ஆன் ஹதீஸை பின்பற்றோம், மதம் வேணாங்கிறவங்க அவங்களுக்கு ஒரு ஆலிம்சா வச்சுக்கிட்டு அந்த ஆலிம்சா சொல்ல கேட்டுட்டு இருக்கிறாங்களே தவிர இந்த இளைஞர்களா குர்ஆனை படித்து ஒரு வணக்கத்தையும் தெரிந்து கொண்டார்கள். இந்த ஜக்காத்துன்னு வச்சுக்கிறோமே, ஜக்காத் சம்பந்தப்பட்ட சட்டங்களை எல்லாம் இந்த இளைஞர்கிட்ட நம்ம கேட்டோமாக்கா குர்ஆன் ஹதீஸ் சொல்லிட முடியுமா? மாறுசுரிமை சட்டம் இருக்குது. ஒரு இளைஞரை கூப்பிட்டு நீங்க குர்ஆன் ஹதீஸ் லேசா புரியுதுங்கிறீங்க இல்லங்க, நாங்க வாரிசுரிமை சட்டத்தை கேட்கிறேன், குர்ஆனை ஹதீஸ் படிச்சு எனக்கு சொல்லிருங்க, சொல்லிடுவாரா அந்த இளைஞர்? அப்ப அந்த இளைஞரும் ஒரு ஆலிம்சா தான் பின்பற்றாரு. இதுதான் யதார்த்தம். இன்னொன்னு மதம் கொண்டா குர்ஆனை விட்டுவிட்டு ஹதீஸை விட்டுவிட்டு மூணாவதா ஒன்ன தூக்குறது இல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கொடுக்கப்படுகிற விளக்கம் தான். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஷாஃபிமா ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அந்த விளக்கத்தை நான் ஏற்று நடக்கிறேன்னு வைங்க, நான் ஷாஃபி மதம்னு சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஷாஃபிமா கொடுத்த விளக்கத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஹனபி மதம் பட என்ன அர்த்தம்? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன விளக்கம் கொடுத்தாங்களோ அந்த விளக்கத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அந்த விளக்கத்தை எடுத்துக்கிட்டா நான் ஹனபி மதம். அப்ப இங்க என்ன வழங்கு? ஷாஃபி ஹனபிண்டா குர்ஆன் ஹதீஸ் வேற, மதம் வேற. ஏன் அப்படி பிரிக்கிறீங்க? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஷாஃபி இமாம் கொடுத்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டோம், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஹனபி இமாம் கொடுத்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டோம் அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப மதபில இருக்கிறோம் என்றாலே குர்ஆனை பின்பற்றுகிறோம், ஹதீஸை பின்பற்றுகிறோம். இதுதான் யதார்த்தம். ஆனா சொல்ல நினைக்கிறாங்க என்னங்க ஷாஃபி சஹாபா பெருமக்கள் ஷாஃபி மதத்தை பின்பற்றாங்கங்கறாங்க. சஹாபா பெருமக்களிலேயும் கூட குர்ஆனை ஹதீஸையும் எல்லாருமே ஆய்வு செய்து பின்பற்றல. சஹாபா பெருமக்கள் எல்லாரும் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்யல. ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அந்த சஹாபா பெருமக்களே ஆய்வு செய்கிற தேர்ச்சியான சஹாபா பெருமக்கள் இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் தான் தங்கள் கோரிக்கை வைப்பாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி எல்லாம் இருந்தாங்க. உதாரணம் பாருங்களேன், சஹாபா பெருமக்கள் மதம் இருந்துச்சான்னு கேட்டா இருந்துச்சுதான். ஷாஃபி மதம் இருக்காது. ஏன்? ஷாஃபி இமாம் கொடுத்த விளக்கத்தை ஏற்றுக்கணும் ஷாஃபி. அப்பதான் ஷாஃபி இமாமே இல்லையே, அப்ப ஷாஃபி அவங்களுடைய விளக்கம் எப்படி இருக்கு? ஹனபிமா கொடுத்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டா தானே ஹனபி. அப்ப ஹனபிமா இருக்கா செஞ்சாங்க? இல்ல. அதெல்லாம் ஷாஃபியான மதம் இல்ல, வேற மதம் இருந்துச்சு. எப்படி? யமன் நாட்டுல முஆத் மதம் இருந்துச்சு. முஆத் மதம் ஏன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு யமன் நாட்டு அனுப்பும் போது கேட்கறாங்க, எப்படிங்க நீங்க மக்களுக்கெல்லாம் தீர்ப்பு வழங்குவீங்கன்னு. அவங்க சொன்னாங்க குர்ஆனை கொண்டு. சரி, குர்ஆன்ல மேட்டு உங்களுக்கு கிடைக்கல என்ன செய்வீங்க? ஹதீஸை கொண்டு. சரி, ஹதீஸை உங்களுக்கு மேட்டு கிடைக்கல என்ன செய்வீங்க? என்னுடைய ஆய்வை கொண்டு நான் தீர்ப்பு வழங்குவேன். நபிகள் ஸல்லல்லாஹு சந்தோஷப்பட்டு நெஞ்சில தட்டி கொடுத்தாங்க. திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். யமன் நாட்டில் வாழ்ந்தாங்க முஸ்லிம்கள். நபிகள் ஸல்லல்லாஹு காலத்திலேயே அவங்களுக்கு மார்க்கத்தில் ஒரு பிரச்சனை வந்துட்டா ஒரு பிரச்சனை தீர்த்து வைப்பதற்காக மதீனாக்கு வர வேண்டியது, கேட்க வேண்டியது, போக வேண்டியது, மதீனாக்கு வர வேண்டியது, கேட்க அப்படி இருந்துட்டாங்க. ஒவ்வொரு சஹாபிக்கும் பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் யமன் நாட்டில் மதீனாக்கு வந்தாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே
போறாங்க முஆது ரலியல்லாஹு அவங்க கிட்ட விளக்கம் கேட்கறாங்க. என்ன சொன்னாங்களோ கேட்கறாங்க. அப்ப யமன் நாட்டு அந்த முஸ்லிம்கள் எல்லாம் முஆது மذஹபிலே இருந்தார்கள். இதான் உண்மை. அதே போல பாருங்க, சில சஹாபா பெருமக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க கிட்ட போய் விளக்கம் கேட்பாங்க. அப்ப அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. அந்த சஹாபிகள் மஸ்ஊத் மذஹபிலே இருந்தார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட போய் விளக்கம் கேட்பாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. அந்த சஹாபா பெருமக்கள் ஆயிஷா மذஹபிலே இருந்தார்கள். ஆக மذஹப் என்பது இருக்குது, ஒருவருடைய விளக்கத்தை ஏற்று நடப்பதுதான் மذஹப். அந்த காலத்திலே அந்த மذஹப் இருந்துச்சுங்க. அந்த சஹாபா பெருமக்கள் விளக்கம் ஏற்று நடந்தாங்க. இப்போ நம்ம ஷாஃபி மذஹப்ல இருக்கிறோம், ஹனபி இருக்கும் சொன்னா சில பேர் கேட்கலாம், ஏன் நீங்களும் முஆது மذஹப்ல இருந்த வேண்டியதானே, நீங்களும் மசூத் மذஹப்ல இருந்த வேண்டியதானே, ஏன் நீங்க ஷாஃபி மذஹப் வந்தேன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த சஹாபா பெருமக்கள் விளக்கம் கொடுத்தாங்க, விளக்கம் வாய்மொழியாக கொடுத்தாங்க. யாராவது வருவாங்க கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க, அதோடு முடிஞ்சு போகுது. ஆனா ஹனபிமா விளக்கம் கொடுத்தாங்கல்ல, வாய்மொழியாக மட்டுமல்ல எழுத்து வடிவத்தில் வந்து விட்டது. அதே போல ஹனபிமா விளக்கம் கொடுத்தாங்கல்ல, வாய்மொழியாக மட்டும் இல்ல எழுத்து வடிவத்தில் வந்து விட்டது. இன்னைக்கு ஷாஃபிமா கொடுத்த விளக்கமும் ஹனபிமா கொடுத்த விளக்கமும் எழுத்து வடிவில் நமக்கு கிடைத்து விட்டது காலங்காலமா. அதனாலதான் அதை எடுத்திருக்கிறோம். அப்ப மذஹப்ங்கிறது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதுதான் அப்படின்னு தான் விளங்கணுமே தவிர இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பட்ட மூன்றாவது ஒண்ணு நினைக்க வேணாம். இன்னொன்னு, சில பேர் இதெல்லாம் ஏன் இப்படி கேட்கறாங்கன்னு சொன்னா, குர்ஆனை ஹதீஸ் படிக்கிறது அவங்க டைம் இல்லைங்க. அதனாலதான் வேற எதுக்கெல்லாமோ டைம் இருக்கும், நோட்டீஸ் போடுறதுக்கு, அது பண்றதுக்கு, இது பண்றதுக்கு, எல்லாத்துக்கும் டைம் இருக்கும். இந்த குர்ஆன் ஹதீஸ் படிக்க டைமே இருக்காது. எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னா, சில பேர் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு கூட வழங்குறது இல்லை. ஒரு ஆள் சொன்னா, எனக்கு அவசரமா போகணும், முக்கிய தலைக்கு மேல வேலை இருக்கா அப்படின்னா, என்னடா அவசரமா போகணும் தலைக்கு மேல வேலையா, அப்படியே தலைக்கு மேல வேலை, அவன் சொன்னா முடி வெட்டணும் அப்படிங்கிறான். இந்த முடி வெட்டுறதான் தலைக்கு மேல வேலை அப்படிங்கிறான். இப்படி சாதாரண விஷயங்களை எல்லாம் பெரும் பெரும் வேலை நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத நோட்டீஸ் அது இது அடுத்தவங்களை தாக்கி இப்படியே போட்டுக்கிட்டு கடைசியில் என்ன போச்சு, குர்ஆனை ஹதீஸையும் விளங்குவதற்கு குறைபாடு அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறத நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இமாம்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள். அதெல்லாம் நான் இருக்கிறோம். சில பேர் கேட்பாங்க, என்னங்க இஸ்லாம் ஒண்ணு, மார்க்கம் ஒண்ணு, அல்லாஹ் ஒருவன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர், குர்ஆன் ஒண்ணு, நீங்க எங்க ஷாஃபி ஹனபி அங்கே கூடும் இங்கே கூடாது என்று பிரிவினைகளை எல்லாம் ஏற்படுத்துகிறீர்கள் அப்படி சில பேர் கேட்பாங்க. இப்படி கேட்ட உடனேதான் சில இளைஞர்களுடைய மைண்டிலும் இந்த கேள்வி சரியாகப்பட்டது. அல்லாஹ் ஒருவன் தானே, ஏன் ஷாஃபி ஹனபி வேதம் ஒண்ணுதானே, ஏன் ஷாஃபி ஹனபி பிரிவினை என்று அவருடைய மைண்ட்ல சரியாக பட்டது. என கேட்ட கேள்வி அப்படி சரின்னு பட்டது. அப்படினாலதான் இந்த சில இளைஞர்கள்லாம் அவங்க சொன்ன போனாங்க. அவங்க போனவங்கெல்லாம் ஒரே நிலையில் இருந்திருந்தா இவங்க கேட்டதுக்கும் இந்த இளைஞர்கள்லாம் அவங்க நம்பி போனதுக்கு அர்த்தம் இருக்குது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன, இந்த இளைஞர்கள் போனாங்கல்ல, ஒரே கூடாரத்தில் இருக்காங்களா, அந்த கூடாரத்திலிருந்து பக்கத்தில் இன்னொரு கூடாரம், அந்த கூடாரத்திலிருந்து இன்னொரு கூடாரம், அந்த கூடாரத்தில் இன்னொரு கூடாரம், பல கூடாரங்கள் வந்து போச்சங்க. ஆளுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு மதபடியில போயிருக்கிறாங்க. ஷாஃபி மதப் வேணாம், ஹனபி மதப் வேணாம் சொல்லிட்டு அந்த ஜமாத் மதப், இந்த ஜமாத் மதப் அப்படின்னு பல மதங்களை உருவாக்கிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு நிலைமை, நிதர்சன உண்மை. எந்த அளவுக்கு இவங்க சொன்னாங்க ஷாஃபி ஹனபி எல்லாம் பிரிவினை ஏற்படுத்தினாங்க. ஷாஃபி ஹனபியில பிரிவினை இருக்குதா? இப்ப பெருநாள் வச்சுக்கிறீங்களேன், பெருநாள் சொன்னா ஷாஃபி ஹனபி மதபை சார்ந்த ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, ஒரே நாள்ல தான் பெருநாள் கொண்டாடுவாங்க. இன்றைக்கு ஷாஃபிக்கு பெருநாள், நாளைக்கு ஹனபிக்கு பெருநாள். இந்த கூத்தை எங்க பார்த்திருக்கீங்களா? இருக்காது. நம்மளும் ஒற்றுமை இருக்கிறோம். ஆனா இந்த கூத்து மதபு வேண்டாம் என்று சொன்னாங்கல்ல, அந்த கூடாரங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்ப வாங்க மதப்பு வேணாம், பிரிவினையா இருக்குது, குர்ஆன் பின்பற்றுவோம், எல்லாம் ஒன்னா ஒற்றுமையா இருக்காங்கல்ல, கேட்க நல்லா இருந்துச்சுல, சில இளைஞர் நம்பி போனாங்கல்ல. இன்னைக்கு நிலைமை என்ன? அதுல ஒரு கூடாரம் சொல்லுது, அங்க சவுதியில பெற பார்த்துட்டா எல்லா இடத்தையும் பெற பார்த்த மாதிரிதான் அப்படிங்குது. இன்னொரு கூடாரம் சொல்லுது, இல்ல இல்ல அந்தந்த பகுதியில பார்த்தாதான். இன்னொரு கூடாரம் சொல்லுது, ஏக பார்க்கணும், அதான் சயின்ஸ் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சாங்க, கணக்கிட்ட புரிஞ்சு கொண்டாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு சட்டம். இவெல்லாம் யாரு மதுகுண்டு பிரிவினை ஏற்படுத்துன்னு சொல்லி அப்பாவி இளைஞர்கள் கூடாரங்களுக்கு அழைச்சு வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு என்ன இல்லாம ஒரு கூடாரம் சொல்லுதுல
சகோதரர் பெற பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த கூடாரத்துல மனைவி இருக்கிறாங்க. இன்னொரு கூடாரம் சொல்லி கூடாரம் சொன்னா மதபுன்னு அர்த்தம். மதபுங்கிற வார்த்தை அவர்களுக்கு பொருந்தாதுங்கிறதுனாலதான் கூடாரம் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா மதபுங்கிறது புனிதமான வார்த்தை, அந்த வார்த்தையை போய் அதுக்கு சொல்லணும் கூடாரம் அப்படின்னு வச்சாச்சு. ஏன்னா அப்படிதான் இருக்குது. அப்ப இன்னொரு கூடாரம் அதுல கணவர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த அல்லது அந்தந்த பகுதியில பார்த்தாதாங்க பெருநாள் அப்படிங்கிறாரு. இப்ப என்ன போச்சு, பெருநாள்ல ஒரு நாள் முன்னாலேயே மனைவி பெருநாள் கொண்டாடுது, வட்டலப்பம் கடப்பாசி எல்லாம் சாப்பிடுறாங்க. பாவம் கணவரும் நோன்பு இருக்கிறாரு. என்னங்க அப்படிங்கிறது. அப்ப அவருக்கு கேட்கிறாங்க, என்னங்க கணவர் நோன்பா இருக்கிறாங்க, நீங்க இப்படி சாப்பிடுறீங்க? இந்தாங்க நான் இந்த கூடாரத்தை ஆளு, அதனால சகோதர பெற பார்த்தாச்சு, நான் பெருநாள் கொண்டாடுறேன். கணவர் பாவம், என்னங்க நீங்க நோன்பு வச்சிருக்கீங்க, உங்க மனைவி வீட்டுல எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க கடப்பாசி கறியெல்லாம் அப்படின்னு சொன்னாக்கா, இல்லங்க நான் இந்த கூடாரத்தில் இருக்கிறாங்க. இங்க அவங்க சவுதியில பார்த்தா என்னங்க, இங்க பார்க்கல இல்லங்க, இங்க பார்த்தா தான் சட்டங்கிறாரு. ஒரே வீட்டுக்குள்ள இப்ப கணவன் மனைவி ஒரு வீட்டுல தானே இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயே 2 பெருநாட்கள் எப்படி வந்தது? கணவனுக்கு ஒரு நாள் பெருநாள், மனைவிக்கு ஒரு நாள் பெருநாளா? இதுதான் ஒற்றுமையா? என்னமோ பிரிவினை ஏற்படுத்துதான் ஷாபி ஹனபி எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்களாம். ஏன் ஆண் ஒரு சட்டம் சொன்னீங்க? ஜும்மாவுக்கு முந்தின சொல்லுது உண்டா இல்லையா? ஒரு கூடாரம் சொல்லுது உண்டு, இன்னொரு கூடாரம் சொல்லுது இல்லை. ஏன் உங்க 2 பேர்ட்ட ஒரு குரான் தானே இருக்குது, உங்க 2 பேர்ட்ட ஒரு புகாரி தானே இருக்குது, ஒரு முஸ்லீம் தானே இருக்குது. ஏன் நீங்க முந்தைய சொன்னது இல்லைங்கிறீங்க, ஏன் நீங்க இல்லங்கிறீங்க, ஒரு கூட்டம் இருக்குதுங்கிறீங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன காரணம்? அப்ப ஏன் அப்பாவி இளைஞர்களை ஏமாத்துறீங்க? நீங்க மதத்துல விட்டுட்டு வாங்க, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம், ஏன் இந்த இளைஞர்களை ஏமாத்துறீங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி. ஜகாத்து பிரச்சனையில ஒவ்வொரு வருஷம் கொடுக்கணும், ஒரு கூடாரம் சொல்லுது, இன்னொரு கூடாரம் இல்ல, ஆயுள்ல ஒரு தடவை கொடுத்தா போதும். இவெல்லாம் யாரு? ஒரு குரானை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு இருக்காங்க, 2 சட்டம் சொல்லிவிட்டாங்க. ஏன் இப்ப பிரிவினை எங்க இருக்கிறது? மதப்பு போய் குறை சொன்னீங்க, ஷாஃபில கூடுமாம், ஹனபில கூடாதாம், வேதம் ஒண்ணுதானே, ஏன் இப்படி வித்தியாசம் கேட்டீங்கல்ல? உங்க நிலைமை என்ன? பதில் சொல்லுங்க. இது என்னங்கிறது புரிஞ்சு போச்சா? அப்பாவி இளைஞரை ஏமாத்துறதுதான் இந்த வேலை பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டோம். இன்னொரு விஷயம், இந்த குர்ஆனை விளங்குறதா இருந்தா சில பேர் சொல்றாங்க நாங்களே விளங்குறோம். என்ன விளங்குவாங்க? அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வைதா ஹலல்தும் ஃபஸ்தாது, நீங்கள் இஹ்ராமில் இருந்து விடுபட்டுட்டா நீங்க வேட்டைக்கு போங்க, வேட்டையாடுங்கங்கறான். இந்த ஒரு ஆளு இத படிச்சாரு, தர்ஜுமா வச்சு படிச்சாரு. இஹ்ராமில் விடுபட்டுட்டா வேட்டைக்கு போகணும். இவர் ஹஜ்ஜுக்கு போனாரு, ஹஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு இஹ்ராம கலைஞ்சாருல, கத்தி எடு அருவாளை எடு அப்படிங்கிறாரு, துப்பாக்கி எடுங்கிறாரு. ஏங்கன்னு கேட்டா நான் வேட்டைக்கு போக போறேன். ஏங்க இப்படி சொல்றீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான்ல, ஹஜ்ஜில இருந்து நீங்க இஹ்ராம் கலைஞ்சிட்டா வேட்டைக்கு போங்கங்கறான்ல, நான் வேட்டைக்கு போக போறேன் அப்படிங்கிறாரு. இப்ப குர்ஆனை பின்பற்றான்னு ஒரு ஆள் முடிவுக்கு வந்துட்டா அவர் நிலைமை இப்படிதான் இருக்கு. இதான் பரவாயில்ல. ஒரு ஆள் பள்ளிக்கூட போறாரு, பள்ளியாசல் கூட பக்கத்துல தண்ணியோட போறாரு. ஏங்க இப்படி போறீங்க? நான் உதவி செய்ய போறேன். ஆனா ஹவுது வெளியிலங்க இருக்கு, ஏங்க உள்ளுக்கு தண்ணியோட போறீங்க? இல்ல அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, அதன் பிறகு நான் நடக்கணும்ல. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, இதா குன்தும் இலா ஸலாத்தி, தொழுகையிலே நீங்க நின்றுட்டா ஃபக்ஸிலு உஜூஹக்கும், உங்க முகத்தை கழுவுங்க, வஅய்தியக்கும், உங்க கையை கழுவுங்கன்னு சொல்லிவிட்டான். அதனால நான் சஃபா போய் நின்றுதான் நான் உதவி செய்ய போறேன் அப்படிங்கிறார். பள்ளியாசெல்லாம் தனியா போயிருமாங்க. இவர் என்ன, நான் குர்ஆனை படித்தே தெரிந்து கொள்வேன் சொன்னவர் தான். குர்ஆனை படித்தான் இருக்கு, தொழுகைக்கு நின்றால் நீங்கள் உதவி செய்யுங்கள் தான் இருக்குது. இப்படி படிச்சா என்ன ஆகும்? அவர் தான் சொல்ற பள்ளியாசம் எல்லாம் தனியா போயிருப்போம். இப்ப இதுல இருந்து என்ன வழங்குது? அப்ப தொழுகைக்கு நின்றால் என்றால் தொழுகைக்கு நிற்க ஆயத்தமானால் இந்த விளக்கம் மாமகிட்ட தான் கிடைக்கும். அதனால நம்ம சொல்றோம். இப்ப தனியாக குர்ஆன் படிச்சு புரிய சொன்னா வருது. இன்னொரு ஆள் சொன்னாரு, நான் இனிமே தொழுவ மாட்டாங்க. ஏங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு உறுதி வந்து போச்சுங்க. அது உறுதி வந்ததுக்கு தொழுவ விடுறது எப்படி சம்பந்தம்? அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான்ல, வஅபுது ரப்பக ஹத்தா யத்தியக்கல் யகீன், நீங்க அல்லாஹ்வை வணங்கணும் உங்களுக்கு உறுதி வர்ற வரைக்கும். இப்ப உறுதி வந்து போச்சு, இனிமே நான் தொழ மாட்டேன் அப்படிங்கிறாரு. அல்லாஹ் குர்ஆன் சொல்லதான் சொல்றான். அப்ப யகீன் தான் யகீனாங்க, உறுதியா? அல்லாஹ் மௌத்த சொல்றான். யகீன் சொன்னா உறுதின்னு அர்த்தம், மௌத்துக்கு அல்லாஹ் சொல்றான். ஏன்? ஒரு ஆள் பிறந்துட்டா எது நடக்குதோ நடக்கலையோ, இறப்பு அப்படிங்கிறது உறுதியாக நடக்கும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், மௌத்தி என்பதற்கு யகீன் உறுதிங்கிற வார்த்தையை போட்டு சொல்றான். மரணம் வர்ற வரைக்கும் நீங்க அல்லாஹ் வணங்குங்க. அங்க மரணங்கிற வார்த்தையை போடாம உறுதின்னு போட்டான். ஏன்? உறுதியாக வரும் அப்படிங்கறதுனால. இந்த விளக்கை மாமகிட்ட தான் பெறணும். இல்ல இவரே படிச்சு புரிய வைங்க, அவர் சொல்லுவாரு நான் இன்னும் சொல்ல மாட்டேன் பாரு, ஏன் உறுதி வந்து போச்சும் பாரு.
இப்படி எல்லாம் வழங்குவாங்க எல்லாம். இதான் பரவாயில்லை. ஒரு ஹசரத்திட்ட ஒரு இளைஞர் போய் கேட்டார், ஹசரத் சொர்க்கத்துல எல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும். ஹசரத் சொன்னாங்க, என்ன விரும்பினாலும் கிடைக்குமா? ஹசரத் கிடைக்கும்பா. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டால, வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும். நீங்க என்ன விரும்பினாலும் அங்க கிடைக்கும். இத வச்சுக்கிட்டு தான் இளைஞர் கேட்கிறாரு, என்ன விரும்பினாலும் கிடைக்கும் அல்லாஹ் சொல்றானே, நம்ம என்ன விரும்பினாலும் கிடைக்குமா? கிடைக்கும் நாங்க ஹஜரத். கடைசியில் இவர் கேட்கிறாரு, ஹஜரத் சிகரெட் கிடைக்குமா அப்படின்றாரு. இவருக்கு அதை பத்தி தான் கவலை. அதற்கு கொஞ்சம் விவரமா இருந்தாங்க. அதனால சொன்னாங்க, கிடைக்கும், சிகரெட் கிடைக்கும், ஆனா பத்த வைக்க நீ நரகத்துக்கு தான் போகணும், அங்கதான் நெருப்பு இருக்குது அப்படின்னா. நான் நல்ல விளக்கமா கேள்வி கேட்க நினைச்சு இப்படி கேட்கிறேன் சில பேர். இன்னொரு ஆளு என்ன செஞ்சாரு, ஏழை. அவரு இந்த தர்ஜமா பிடிச்சு விவகாரம் பண்றவரு தான். அவரு ஏழை. ஒரு பணக்கார வீட்டு வாசலுக்கு போனாரு, கதவை தட்டினாரு. அந்த பணக்கார வெளியே வந்து என்னண்டாரு, உங்க சொத்துல இருக்கிற என் பங்கை பிரிச்சு தாங்கிறாரு இவரு. அவரு கேட்டாரு, என்ன ஏன் சொத்துல உனக்கு பங்க? நீ யாரு, நான் யாரு, ஏன் சொத்துல ஏன்ப்பா உனக்கு பங்கு? அவரு சொல்றாரு, என்னங்க இப்படி சொல்றீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, இன்னமல் மூமினூன இஹ்வத்துன், மூமின்கள் எல்லாம் சகோதரர்கள். நீங்க ஒரு மூமின், நான் ஒரு மூமின். அப்போ உங்களுக்கு நான் சகோதரன் ஆயிட்டேன், எனக்கு நீங்க சகோதரர் ஆயிட்டீங்க. ஒரு சகோதரருடைய சொத்துல இன்னொரு சகோதரருக்கு பங்கு இருக்குதுல்ல, என் பங்கு பிரிச்சு தாங்க அப்படிங்கிறாரு இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு. அப்ப அவர் என்ன செஞ்சா, அப்படியா இருந்த வர உள்ளுக்கு போனதான் வரவே கிடையாது. ஒரு கதவை தட்டினாரு, வர்றேன், சத்தம் மட்டும் தான் வந்துச்சு, வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த உன் பங்கு அப்படி கொடுத்தாரு. 5 காசு தான் இருந்துச்சு. என்னங்க ஊழ சொத்தை வச்சிருக்கிறீங்க, 5 காசு வச்சிருக்கீங்க? எல்லாம் நீ ஓதன வசனம் தான்ப்பா. நீ எல்லாம் மூமின்கள்லாம் சகோதரர்கள், இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் மூமினா? எவ்வளவு மூமின்கள் இருக்கிறாங்க, அவ்வளவு பேருக்கு என் சொத்துல பங்கு இருக்குதுல்ல. கணக்கு போட்டு பார்த்தேன், உன் பங்கு 2 காசு தான். போனா போயிட்டு 5 காசு போயிட்டு அப்படின்றாரு. இப்ப குர்ஆன் விளங்குறோம் சொல்லி விவகாரம் பண்றது அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப இப்படி எல்லாம் விளங்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அதற்காகத்தான் நம்ம சொல்றோம், இமாம்களுடைய விளக்கத்தை பெறுங்கள். நீங்களாகவே விடுங்கன்னா இப்படித்தான் கூடாரங்க பெருகிட்டே போகும். இப்ப இன்னைக்கு 4-5 கூடாரத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல தகுதி உள்ளவர்களா? இந்த இளைஞர்கள் விடுங்க, பாவம் அப்பாவி இளைஞர்கள், ஒரு சட்டம் கேட்டா தெரியாது. இவங்களை விடுங்க, இவங்க வழி நடத்துறாங்க ஆலிம்சாக்கள். இவங்க என்னங்க தகுதி இருக்கு? குர்ஆனுக்கு அதிக விளக்கம் தகுதி இருக்கு அவங்களுக்கு? கலாலா பிரச்சனைக்கு விளக்கம் கேட்டவங்க சொல்லலையங்க. கலாலாவுக்கு என்ன சட்டம் கேட்டவங்க சொன்னாங்களா? அது மட்டும் இல்ல, நம்ம ஆயத்தை கடை இன்னும் ஒரு வசனத்தை மாற்றப்பட்டு, பதில் இல்லைன்னு சொன்னா மாற்றப்பட்டு விட்டதான். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில வாரிசுரிமை சட்டத்தை சொல்லும் பொழுது ஒரு வசனத்துல சொன்னா, ஒரு மனிதர் இறந்து விட்டார், அவருக்கு ஒரு சகோதரி இருக்கிறான்னு வைங்க, அவருக்கு சொத்துல பாதி கிடைக்கும் என்று இறைவன் ஒரு வசனத்துல சொல்றான். வலஹு உஃப்துன் ஃபலஹா நிஸ்ஃபு மா தரக. ஒரு ஆள் இறந்துட்டாரு, அவருக்கு சகோதரி இருக்கிறாங்க, அவர் விட்டு போன சொத்துல இருந்து சகோதரிக்கு பாதி கிடைக்கும். இப்படி ஒரு வசனம் சொல்லுதா, சூரத்து நிசாவுல தான் வருது. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலஹு அஹுன் அவ் உஃப்துன் ஃபலிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா சுதுஸ். ஒரு ஆள் இறந்து போறாரு, அவருக்கு சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, ஒரு சகோதர ஒரு சகோதரி. அப்படி இருந்தா ஒவ்வொரு ஆளுக்கு நீங்க 6/1 கொடுங்க. அப்ப ஒரு வசனம் சொல்லுது சகோதரிக்கு பாதி என்று, இன்னொரு வசனம் சொல்கிறது சகோதரிக்கு 6/1 என்று ஏன் சொல்லுகிறது? நீங்க விளக்கம் சொல்லுங்க என்று நாம் இந்த மதம் வேணாம் என்று சொன்னவங்கிட்ட கேட்டா, இந்த 6/1 இருக்குதுல அது மாற்றப்பட்டுச்சுங்க. மாற்றப்பட்டதுக்கு என்னங்க ஆதாரம்? நாங்க அப்படிதான் புரிஞ்சோங்கிறாங்க. ஒரு வசனத்துடைய சட்டத்தை இந்த உலகத்திலிருந்து, இஸ்லாமிய சமூகத்திலிருந்து, இஸ்லாத்திலிருந்து அழிப்பதற்கு நாங்க புரிஞ்சோங்கிறாங்க. ஏதோ ஆதாரம் இருக்கணும்லங்க. ஒரு வசனம் இந்த சட்டம் இப்ப இல்லைன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும்ல. சரி, இந்த சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, அல்ல இந்த தாபியங்கள் சொல்லி இருக்கிறாங்க. சரி, அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல வஹாபிகள், அவங்களுடைய இமாம்கள் இப்படி தேமியா இப்னு ஹஸ்ம் போன்றவங்க கூட அப்படி சொல்லி இருக்காங்கன்னா சொல்லணும்ல. யாருமே சொல்லலங்க. இந்த உலகத்துல இதுவரைக்கும் சொல்லல. நம்ம ஒரு கிடிக்கு பிடிச்ச உடனே இந்த சட்டம் மாற்றப்பட்டு போச்சு. ஒரு வசனத்துடைய சட்டத்தை இந்த இஸ்லாத்திலிருந்து அகற்றுகிறார்கள் தங்களுடைய கௌரவத்தை பாதுகாப்பதற்காக. தெரியாதுன்னு சொன்னா என்ன ஆகுது? நமக்கு பின்னால் 4 இளைஞர் இருப்பாங்க, அவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்கனால அந்த வசனம் மாற்றப்பட்டுங்கிறாங்க. வசனம் மாற்றப்பட்டு சட்டம் இல்லைன்னு அர்த்தம். இப்படிப்பட்டவர்களை தான் இமாமாக கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு சிலர். குர்ஆனை ஹதீஸையும் நன்றாக ஆய்வு செய்கின்றவர்களையா இன்னைக்கு தலைவரை ஏற்றுக்கொண்டு இந்த இளைஞர்கள் போயிருக்கிறாங்க. சராசரி ஆளுங்களா இருக்கிறாங்க, அந்த மாதிரி அவங்களும் இருக்கிறாங்க. மதுவு வேணான்ட்டாங்க.
உடனே இந்த இளைஞர்களுக்கு சரிண்டாகி போச்சு. அப்படி இருக்காதீங்க. குர்ஆனையும் ஹதீஸையும் யார் ஆய்வு செய்வதற்கு தகுதி உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்களிடம் தான் விளக்கம் கேட்குமே தவிர நாம அல்ல. இன்னொன்னு விளங்குங்க, பொதுவா சொல்லுவாங்க, ஏங்க குர்ஆன் ஒண்ணு இருக்குது, ஹதீஸ் ஒண்ணு இருக்கு, மார்க்கம் ஒண்ணு, ரசூல் ஒண்ணு, ஏன் இந்த கருத்து வேறுபாடெல்லாம் ஏன் வருது? எல்லாம் ஒரு காலத்துல கேட்டாங்க. இந்த கேள்வியை இப்போது கேட்பதற்கு இந்த பல கூடாரங்களை அமைத்திருக்கிற வஹாபிகளுக்கே தகுதி எல்லாம் போச்சுன்னு வைங்க. ஏன் அவங்க நம்மகிட்ட என்ன சொன்னாங்களோ அந்த ஒரு வேலை அவங்ககிட்ட இருக்கு, நம்மகிட்ட எந்த ஹதீஸ் இருக்குன்னு சொன்னாங்களோ அதுதான் அவங்ககிட்ட இருக்கு, நம்மகிட்ட எந்த ஒரு மார்க்கம் சொன்னாலும் அந்த ஒரு மகன் அவங்ககிட்ட இருக்கு. ஆனா எனக்கு ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்றாங்க. அப்ப இந்த கேள்வி கேட்பது தகுதி அவங்க எல்லாம் போச்சுன்னு வச்சுக்கிறோங்க. சரி, கருத்து வேறுபாடு என்பது வரத்தான் செய்யுங்கிறத அல்லாஹ்வே வரவேற்கிறான். இதுதான் உண்மை. ஏன் தெரியுமா? இப்ப பாருங்க, உதாரணம் ஒரு சட்டம் சொல்றேன். வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூங்கறான். தலா கொடுக்கப்பட்ட பெண்கள் 3 குருவு காலங்கள் இத்தா இருக்க வேண்டும் அப்படிங்கிறான். குருவுக்கு என்ன அர்த்தம்? நீங்க அரபி டிக்ஷனரியை திறந்து பாருங்க. 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று சுத்தம், இன்னொன்று மாதவிடாய். ஷாஃபி இமாம் சுத்தம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிட்டாங்க, ஹனபி இமாம் மாதவிடாங்கிற அர்த்தத்தை எடுத்தாங்க. அதனாலதான் தலா கொடுக்கப்பட்ட பெண்கள் 3 தூய்மை காலங்கள் இதா இருக்கணும் ஷாஃபி இமாம் சொல்றாங்க. இல்ல தலா கொடுக்கப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய் காலங்கள் இதா இருக்க வேண்டும் ஹனபி இமாம் சொல்றாங்க. ஏன் இந்த கருத்து வேறுபாடு வந்து? குருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த அரபி டிக்ஷனரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2 அர்த்தமும் இருக்கிறது. இங்கத்தான் இறைவனுடைய நாட்டை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இறைவன் இந்த சமுதாயத்துல கருத்து வேறுபாடே வரக்கூடாது என்று விரும்பினான்னு வச்சுக்கிறோங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், கருத்து வேறுபாடு வரக்கூடாது என்று இருந்தால் இரு பொருள் உள்ள ஒரு வார்த்தையை அல்லாஹ் உபயோகித்திருப்பானா? தேவையில்லையே. குருங்கிற வார்த்தை தேவையில்லை. ஏன்னா குருவுக்கு 2 அர்த்தம் இருக்கு அரபி மொழியில. இதை போட்டா ஒரு ஆள் ஒரு அர்த்தம் சொல்லுவாரு, இன்னொரு ஆள் இன்னொரு அர்த்தம் சொல்லுவாரு. அதனால துகுர் அப்படியே போட்டிருப்பான். துகுர்னா சுத்தம் தான், பேச்ச வராதுங்க. அல்லது ஹைல்னா மாதவிடாய், அந்த வார்த்தை எல்லாம் போட்டிருப்பானுங்க. அப்படி ஒரு வார்த்தை போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. துகுர்னு போட்டா சுத்தம், எல்லாரும் சுத்தம் தான் அர்த்தம் வைப்பாங்க. ஹைதுங்கிற வார்த்தை போட்டிருந்தா எல்லாம் மாதவிடாய் தான் அர்த்தம் வைப்பாங்க. இந்த இரு பொருள் உள்ள ஒரு வார்த்தை அல்லாஹ் ஏன் போடுறான்? நீங்க ஆய்வு செய்யுங்க. கருத்து வேறுபாடு இந்த உம்மத்தில் வருங்கிறத அல்லாஹ் வரவேற்கிறான். அதனாலதான் இப்படி ஒரு வார்த்தை போட்டாங்க. அல்லாஹ் விருப்பமே அதுதான். கருத்து வேறுபாடு வரும், ஆய்வு செய்கின்ற போது வரும். சஹாபா பெருமக்கள் மத்தியில் அப்படி வந்துச்சு. இப்படி கருத்து வேறுபாடு வரக்கூடாது என்றால் இதற்கு இடமில்லாத ஒரு வார்த்தை அல்லாஹ் போட்டிருப்பானே. என்ன துகுங்கிற வார்த்தை அரபு மொழியில இல்ல, போட்டிருக்கலாமே. ஹைதுங்கிற வார்த்தை இல்ல, மாதவிடாய்க்கு அந்த வார்த்தை போட்டிருக்கலாமா? அல்லாஹ் ஏன் 2 பொருள் உள்ளதை ஒண்ணு போட்டான்? ஆய்வு செய்யட்டும் அப்படிங்கறதான். கருத்து வேறுபாடு வர வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டம். அதனாலதான் இருபொருள் உள்ள ஒரு வார்த்தை எல்லாம் போடுறோம். இல்லாட்டி தெளிவா தெளிவ ஒரு வார்த்தை போட்டிருப்பான். இந்த கருத்து வேறுபாடு எல்லா காலத்திலும் வந்திருக்குங்க. குர்ஆன் ஹதீஸை நம்ம படிச்சு பார்த்தா எல்லாம் தெரியும். ஆனாதான் படிக்கிறது நம்ம ஒண்ணு சொன்னாக்க அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படித்தான் நிலைமை போகுது. ஏங்க குர்ஆன் ஹதீஸ் படிங்கன்னு சொன்னா அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்றாங்களே தவிர அது நல்லதானே சொல்றாங்க. படிப்பமே யாருக்கும் வந்துச்சு. நம்ம ஒண்ணு கேட்டா அவங்க ஒண்ணு சொல்றாங்க. ஒரு ஆளு கேட்கிறாரு ஒரு பையன்ட்ட, உங்க வாப்பா உங்க வீட்டுல எப்படிடா இருக்கிறாரு? நல்லா தான் இருக்கிறாரு. சரி, வாப்பா என்ன வேலைடா பாக்குறாரு? எங்க அம்மா என்ன வேலை சொன்னாலும் பாத்துட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறான். அதே அவர் கேட்டாரு, என்ன உங்க வாப்பா என்ன டியூட்டி பாக்குறான்னு அர்த்தம். ஆனா இவன் இப்படிதான் சொல்றான். இதான் பரவாயில்ல. ஒரு ஆள் கேட்டாரு ஒருத்தன்ட்ட, உங்க வாப்பா வீட்டுல இருந்து போகும்போது செருப்பு போட்டுக்கிட்டு போவாரா, ஷூ போட்டுக்கிட்டு போவாரா? அவன் சொன்னா அதே எனக்கு தெரியாதுங்க, எங்க உமாவோட சண்டை போட்டுக்கிட்டு போவாரு அப்படிங்கிறான். அதே கேட்டாங்க. கேட்கறது ஒண்ணு சொல்றது ஒண்ணா இருக்கும். இந்த மாதிரி தான் சில பேர் இருக்கிறாங்க. ஆனா குர்ஆனை ஹதீஸை ஆய்வு செய்யுங்கன்னாக்க சம்பந்தம் இல்லாமல் பேசுறாங்க. ஆய்வு என்பது சஹாபா பெருமக்கள் காலத்தில் இருந்திருக்கு. எப்படின்னு கேட்டா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர்களுக்கு சொல்றாங்க, லா யுஸல்லியன்ன அஹதும் மின்குமுல் அஸ்ர இல்லா ஃபீ பனி குரைதா. அந்த சஹாபா பெருமக்களை எல்லாம் பனு குரைதாங்கிற கூட்டத்தார் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, நீங்க பனு குரைதாங்கிறவங்க இருக்கிற இடத்துக்கு போன பிறகுதான் அசர தொழுவணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சஹாபா பெருமக்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க. போகிற வழியிலேயே அசர் நேரம் முடிய போகுது. அசர் நேரம் முடிஞ்சிட்டாக்க கல்லாவா போயிடும். பனு குறைதா இடத்துக்கும் போகல. இப்ப சில சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, நீங்க மக்ரிப் நேரத்துக்குள்ள நீங்க அந்த அஸர் நேரம் முடியறதுக்குள்ள நீங்க அங்க போய் சேர்ந்துடணும், பனு குறைதா எடுத்து சேர்ந்துடணும். எந்த கருத்துல தான் சொன்னாங்க. நம்மனால போக முடியல, அதனால இங்கேயே தொழுதுருவோம், இல்லன்னா தொழுக கலாவா போயிரும் என்று சஹாபா பெருமக்கள் சொல்லிட்டு போகிற வழியிலேயே அஸர தொழுது விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னங்க, பனு குறைதா எடுத்து போய் தான் தொழுவணும். சஹாபிகள்ல சில
பேரு வழியிலே தொழுகிறாங்க. ஏன் சொன்னதுடைய நோக்கம் அசர் நேரம் முடியறதுக்குள்ள நீங்க போகணுங்கிறதான். முடியல, தொழுகை நேரம் முடிய போகுது, அதனால தொழுகிறோம். சில சகாபாக்கள் சொன்னாங்க, ஏங்க நேரம் முடியட்டும் முடியாம போட்டேன் நமக்கு என்னங்க. சல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, அசர் அங்க போய் தொழுங்கன்னாங்க. அதனால அங்க போய் தான் நாங்க தொழுவோம் சொல்லி சில சஹாபா பெருமக்கள் அந்த அசர் நேரம் முடிந்த பிறகு அந்த பனு குறையில எடுத்து போன பிறகுதான் அவங்க தொழுதாங்க. இந்த ரெண்டு கருத்து நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லப்படுது. யாரு சொல்லலாம், நீங்க இப்படி சொன்னீங்க, போன வழி போகிற வழி இப்படி ஏற்பட்டுச்சு, சில பேர் இப்படி தொழுதாங்க, சில பேர் அப்படி தொழுதாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு பிரிவினுடைய செயல்களையும் சரி கண்டார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸ் ஒண்ணுதானங்க. சொன்னது என்ன, பனு குறைதா இடத்துக்கு போய் அசர் தொழுங்க சொன்னது ஒண்ணு. கருத்து வேறுபாடு ரெண்டு ஏற்பட்டு போச்சு. இல்ல கருத்து வேறுபாடு வரக்கூடாதுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் பார்த்து நாங்க நான் சொன்ன பிறகு தான் செய்யணும், நீங்க எப்படி கருத்து வேறுபாடு வரலாம்னு சொல்லியிருக்கணும். அல்ல ரெண்டு பேர்ல இவங்க செஞ்சது கரெக்ட், அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொன்னாங்களா? ரெண்டு விதமா செய்யறாங்க, ரெண்டையும் சரிங்கிறாங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஸல்லல்லாஹு காலத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சா இல்லையா? அப்ப குர்ஆனும் ஒன்று, ஹதீஸும் ஒன்று, ஏன் சஹாபா பெருமக்கள் ரெண்டு கருத்து வச்சிருந்தாங்கப்பா? இந்த கருத்து அதே போல பாருங்க, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னொரு சட்டம். ரெண்டு சஹாபா பெருமக்கள் வெளியூர் போயிருந்தாங்க. அவங்க தொழுகை நேரம் வந்து போச்சு, ஒது செய்ய தண்ணி இல்ல, அதனால தயம்மம் செஞ்சாங்க, தொழுதுட்டாங்க. தொழுது முடிஞ்ச பிறகு தண்ணி கிடைக்குது. இப்ப ரெண்டு பேர்ல ஒரு சஹாபி சொன்னாங்க, தண்ணி இல்லங்கிறது தானே தயம்மம் செஞ்சு தொழுதோம், இப்பதான் தண்ணி கிடைச்சிருச்சுல, அதனால ஒது செஞ்சுட்டு நம்ம மறுபடியும் தொழ வேண்டியதுதான், ஏன்னா அதே வக்துல கிடைச்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அதனால கிடைச்ச தண்ணி ஒது செஞ்சாங்க, தொழுதாங்க. இன்னொரு சஹாபி சொன்னாங்க, ஏங்க உப்ப தண்ணி கிடைச்சா நமக்கு என்னங்க, நம்ம தயமும் செஞ்ச நேரத்தில் தண்ணி இருந்துச்சா? இல்ல நம்ம தவசை தொழுதுட்டோம், உப்ப தண்ணி கிடைப்பது ஏன் கவலைப்படுறீங்க, நம்ம ஏற்கனவே தொழுதோம்ல அது போதுங்க, ரெண்டாவது தொழ தேவையில்லைங்க. அவங்க அப்படி இருந்தாங்க. இந்த ரெண்டு கருத்தையும் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறாங்க. ரெண்டு சஹாபிகளும், அந்த சஹாபி அப்படி செஞ்சாங்க, இந்த சஹாபி செஞ்சாங்க. இப்போ ஒரு சஹாபி தொழாம இருந்தாங்கல்ல, ஏற்கனவே தொழுது போதும், ரெண்டாவதா தொழ தேவையில்லைனாங்கல்ல, அவங்கள பார்த்து நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸப்த சுன்னத்தை, மார்க்க பிரகாரம் நீங்கள் செய்தது கரெக்ட் அப்படின்ட்டாங்க. நீங்க முன்னால தொழுது அது போதும் நினைச்சீங்கல்ல, அதுதான் சரி அப்படின்ட்டாங்க. இந்த இன்னொரு தடவை தொழுதாங்கல்ல, அந்த சஹாபி பார்த்து சொன்னாங்க, வழக்கல் அஜ்ரு மர்ரத்தைன், ஒரு தடவை தொழுதாலும் கூட இன்னொரு தடவை தொழும் நீங்க நினைச்சீங்கல்ல, அதனால நீங்க நினைச்ச அதுபறம் செஞ்சீங்கல்ல, அதனால 2 மடங்கு நன்மை உங்களுக்கு உண்டு அப்படின்னு. இது அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, ரெண்டு சஹாபி ஆளுக்கு ஒரு கருத்துல இருக்கிறாங்க. இல்ல கருத்து வேறுபாடு வரக்கூடாது, ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு சஹாபியை பார்த்து நீங்க செஞ்ச கரெக்ட், அது தப்புன்னு சொல்லி இருக்கணும். இப்ப ரெண்டு பேரும் செஞ்ச கரெக்ட் சொல்றாங்களா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கா இல்லையா? அதனாலதான் கருத்து வேறுபாடு நிதர்சனம். அதுதான் இன்னைக்கு முளைத்த கூடாரங்களில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இவங்க புரியாம இருக்கிறதுனாலதான் இப்ப பிரிஞ்சு. இப்ப நம்ம ஒண்ணு சொன்னாக்கா அவங்க ஒரு கேள்வி வைக்கிறது, நம்ம ஏதாவது சொல்லுவோம், சம்பந்தம் இல்லாம சொல்றது, அப்படியே நடைபெற்று இருக்கு. நம்ம கேட்டா டைரக்டா எதுவும் சொல்றது, சம்பந்தம் இல்லாம சொல்லுவாங்க. இது எப்படின்னு கேட்டா, ஒரு ஆள் கேள்வி கேட்டாரு, ஏங்க இந்த சிகரெட் பிடிச்சா கேன்சர் வருங்கிறாங்களா உண்மையா? அதுக்கு அந்த ஆள் சொன்னாரு, அது என்னமோ எனக்கு தெரியாதுங்க, ஏன்னா நான் சிகரெட் பிடிச்சா புகை மட்டும் தாங்க வருது அப்படிங்கிறாரு. இப்படிதான் உனக்கு கேட்கறது ஒன்னா இருக்கு, ஒரு சொல்றது ஒன்னா இருக்கு, இந்த மாதிரி. அதே போல ஒரு ஆளு படிக்கிற ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டாரு, நீ படிச்சு முடிச்சு என்ன செய்வ? ஒருத்தங்க நான் டாக்டர் ஆவேன், இன்னொரு ஆள் நீ என்ன செய்வ? நான் வக்கீல் ஆவேன், இன்னொரு ஆளு நான் சப் இன்ஸ்பெக்டர். இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்னா சொன்னாங்க, நான் இன்ஜினியர் ஆவேன். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாரு, நீ படிச்சு முடிச்சு என்ன செய்வ? அவன் உடனே சொன்னான், நான் படிச்சு முடிச்சுட்டு புஸ்தகத்தை மூடி வைப்பேன் அப்படின்னா. இதா கேட்டாரு. இப்படி கேட்கறது ஒன்னா இருக்கும், சொல்றது ஒன்னா இருக்கு. இதுதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆய்வு என்பது அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் தேவை. ஆய்வு இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது. பாருங்க, ஹதீது கலை வல்லுநர்கள் இருந்த இடத்திலேயே ஆய்வு நடந்திருக்குதுல. யஹ்யா இப்னு மஈன், நீங்க ஹதீது கலை வல்லுநர்கள் லிஸ்ட்ல பார்த்தா பிரதான இடத்துல எடுப்பாங்க யஹ்யா இப்னு மஈன். இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, பல ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணு வந்தாங்க, ஒரு கேள்வியை வச்சாங்க. அந்த சபையில எல்லா ஹதீஸ் கலை ஆய்வாளர்கள் தான். என்ன தெரியுமா கேள்வி? இமாம்களே, ஒரு பெண்மணி மாதவிடாய் நிலையில் இருக்கிறாங்க, அவங்க ஜனாசாவை குறிப்பாட்டலாமா? மாதவிடாய் நிலையில் உள்ள பெண்ணு ஒரு ஜனாசாவை குறிப்பாட்டலாமா? இந்த ஹதீஸ் கலை ஆய்வாளர்கள் அவங்களுக்குள்ள பேசினாங்க. இப்படி ஒரு ஹதீஸ் நமக்கு இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த நிலையில இருந்த பெண்ணு ஜனாசா குறிப்பாட்டினாங்க
ஒரு ஹதீஸ் நமக்கு கிடைக்கிறையே, இப்ப என்ன செய்யறது? அதனால எங்கிட்ட பதில் இல்லமான்னு சொல்லிவிட்டு அங்க இந்த இமாம்கள் அந்த சட்டங்களை ஆய்வு செஞ்சு சொல்றாங்கல்ல, ஷாஃபி இமாம், ஹனபி இமாம், அந்த மாதிரி இமாம்கள் அங்கிட்டு பக்கத்துல இருந்தாங்க. அங்க வந்து அபூ சௌர் இமாமும் இருந்தாங்க. அவங்களும் இந்த மாதிரி ஃபக்கீஹ் தான், சட்டக்கலை நிபுணர். அங்க போங்க, அவங்ககிட்ட கேளுங்க, ஏதா பதில் சொல்லுவாங்க. இந்த அம்மா அங்க போய் கேள்வி வச்சாங்க. அவங்க சொல்லிட்டாங்க குளிப்பாட்டலாம் அப்படின்ட்டாங்க. இந்த அம்மா திரும்பி போகுது. என்ன சொன்னாங்க? அவங்க குளிப்பாட்டலாம்ட்டாங்க. இந்த அம்மா போயிருச்சு. இப்ப இந்த ஹதீஸ் கலை வல்லுநர்கள்லாம் அந்த சட்டக்கலை நிபுணர்கள்ட்ட இமாம் கிட்ட கேட்டாங்க, என்னங்க அப்படி ஒரு ஹதீஸை நாங்க இது வரைக்கும் அறிவிக்கவே இல்லையே, எப்படி இதுக்கு நீங்க பதில் தெரிஞ்சீங்க செய்யலாண்டு? அவங்க சொன்னாங்க, எல்லாம் நீங்க சொன்ன ஹதீஸ் தாங்க, அதை வச்சுதாங்க சட்டம் எடுத்தோம். என்ன ஹதீஸ் நாங்க அப்படி சொன்னோம்? அப்படி கேளுங்க. ஒரு ஹதீஸ்ங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எப்படி கேட்டா, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஆயிஷாவே தொழுகின்ற அது முஸல்லா அங்க இருக்குது, அது கொஞ்சம் எடுத்துட்டா அப்படின்னு கேட்டாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் மாதவிடா நிலையிலே இருக்கிறேன், அந்த முஸல்லாவை என் கையில நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ன ஹைலத்துக்கு லைசத் ஃபி யதிகி, உன்னுடைய மாதவிடா என்பது உன் கையில இல்ல, அதை எடுத்துட்டா அப்படின்னாங்க. அதனால எடுத்து கொடுத்தேன். இது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நீங்க அறிவிச்சீங்களா? அறிவிச்சோம். அவங்க சொன்னாங்க, இதை வச்சுதாங்க நாங்க சட்டத்தை கொடுத்தோம். நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல, மாதவிடாங்கிறது கையில இல்லட்டாங்கல்ல, குளிப்பாட்டுறது கையில தானே குளிப்பாட்டுறாங்க, அதனால குளிப்பாட்டலாம் அப்படின்னு அவங்க சொன்னோம் அப்படின்னாங்க. பாருங்க, இதுதான் இமாம்கள். அதனாலதான் அல் அவுசாஇ மிகப்பெரிய ஹதீஸ் கலை நிபுணர், அவங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள பார்த்து சொல்றாங்க, இமாம் அவர்களே, யாரை பார்த்து? அபூ ஹனீஃபா அவங்கள பார்த்து, இமாம் அவர்களே, நஹ்னுல் அத்தாரூன், நாங்கள்லாம் அத்தரை விற்பனை செய்கிற வியாபாரிகள், அன்துமுல் அதிப்பா, ஆனா நீங்கள் தான் சமூகத்தில் வைத்தியம் செய்கிற டாக்டர்கள் என்றார்கள். நாங்கெல்லாம் அத்தரை வித்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம், ஹதீஸ் அறிவிச்சு போய்கிட்டே இருப்போம், அதான் எங்க வேணா முடிஞ்சு போச்சு. நீங்கள்லாம் சமூகத்திலே மருத்துவர்களாக இருக்கிறீர்கள். ஏன் உங்க பிரச்சனையில் வந்துட்டா இதுதான் தீர்வு, உங்கள் பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு என்று மருத்துவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படித்தான் இமாம்கள்லாம் இருந்தாங்க. இப்படிப்பட்ட சட்டத்தை நமக்கு சொன்னாங்க. இப்ப இன்னொன்னு சில பேர் கேட்கிறாங்க, ஏங்க ஷாஃபி ஹனபிங்கிறீங்க, எல்லாம் ஒரே சட்டமா இருக்க வேண்டியதானேங்கிறீங்கல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆய்வுனுடைய வெளிப்பாடு, ஆய்வு செய்யலாமா? செய்யலாம். அதை ஊக்குவித்திருக்கிறார்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நீங்க ஆய்வு செய்யுங்க, உங்களுடைய ஆய்வு சரியாயிட்டா உங்களுக்கு 2 மடங்கு கூலி. ஆய்வு செய்ததற்கு 1, அது சரியாக இருந்ததுக்கு இன்னொன்னு 2 கிடைக்கும். உங்களுடைய ஆய்வு தவறாக போய்விட்டாலும் கூட ஒரு நன்மை உண்டு, நீங்கள் ஆய்வு செய்தீர்கள் என்பதற்காக. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டது. ஆய்வு செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள், அதை அங்கீகரித்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படிங்க சொல்றது, அதெல்லாம் கூடாது, கருத்து வேறுபாடுலாம் கூடாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. இந்த ஹதீஸ்களை படிச்சு பாத்தீங்கன்னாக்கா ஆய்வுங்கிறது கட்டாயம் ஏற்படும். இப்ப பாருங்களேன், இப்ப உதாரணத்துக்கு பெருநாள் சொல்லுவோம்ல, பெருநாள் தொழுகையில ஷாஃபிஈ மذஹப்காரங்களா இருந்தா முதலாவது ரக்காத்துல 7 தக்பீர் சொல்லுவாங்க, 2வது ரக்காத்துல 5 தக்பீர் சொல்லுவாங்க. ஷாஃபிஈமா அப்படி சட்டம். ஹனபிமா பிரகாரம் முதலாவது ரக்காத்துல எக்ஸ்ட்ரா 3 தக்பீர், அதே போல 2வது ரக்காத்துல எக்ஸ்ட்ரா 3. எக்ஸ்ட்ரா 3 என்ன அர்த்தம்? மொத்தத்துல 4. ஃபர்ஸ்ட் தக்பீர் தர்மா கட்டுறாங்கல்ல, அல்லாஹ் அக்பர் கட்டியாச்சு 1, அதுக்கு பிறகு எத்தனை? 3, மொத்தத்துல 4. அதே போல 2வது ரக்காத்துல 3 தக்பீர் சொல்லுவாங்க, 4வது தக்பீர் சொல்லிக்கிட்டு ருக்குக்கு போவாங்க. அப்ப முதல் ரக்காத்துல அஸலா சொல்றது 1, எக்ஸ்ட்ரா சொல்றது 3, மொத்தத்தில் 4. அதே போல 2வது ரக்காத்துல எக்ஸ்ட்ரா சொல்றது 3, ருக்குக்கு போகும்போது சொல்றது 1, மொத்தத்துல 4. கரெக்டா அப்படி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இமாம்கள் எல்லாம் ஹதீஸை வைத்துத்தான் சட்டம் சொல்கிறார்கள். இதை வச்சு நீங்க புரியலாம். இப்ப ஷாஃபி இமாம் சொல்றாங்க முதல் ரக்காத்துல 7 தக்பீர், 2வது ரக்காத்துல 5 தக்பீர்ங்கறாங்க. காரணம் என்ன? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தக்பீர் கட்டினாங்க அப்படிங்கிற ஹதீஸ் திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஹதீஸ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எடுத்துக்கிட்டாங்க. அந்த சட்டத்தின் பிரகாரம் சட்டம் சொல்லிட்டாங்க. இப்ப ஹனபி இமாம் சொல்றாங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன? அது அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எப்படின்னு கேட்டா, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய பெருநாள் தொழுகையில் தக்பீர் எப்படி இருந்தது, நோன்பு பெருநாளிலும் ஹஜ் பெருநாளிலும் என்கின்ற கேள்வியை அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேக்குறாங்க. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிரு அர்பஅன் தக்பீரஹு அலல் ஜனாஸத்தி, எப்படி ஜனாஸா தொழுகையில 4 தக்பீர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்களோ அந்த மாதிரி தான் பெருநாள்ல ஹஜ் பெருநாள் நோன்பு பெருநாள் 4 தக்பீர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அபூ தாவூத் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ் தான் அபூ ஹுரைரா எடுத்துக்கிட்டாங்க. ஹதீஸிலே இல்ல, ஹதீஸில் இல்லன்னா இது ஹதீஸ் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் தக்பீர் தெரியுமா கட்டியாச்சு 1, அப்புறம் எக்ஸ்ட்ரா 3 4 ஸல்லல்லாஹு 4 தக்பீர் சொல்லுவாங்க. ரெண்டாவது அப்படிதான் அபூ தாவூத் இருக்குது. அபூ தாவூத் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை ஹனபி இமாம் எடுத்தார்கள். திர்மிதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஷாஃபி இமாம் எடுத்தார்கள். இப்போ நீங்க சொல்லுங்க, ஷாஃபி ஹனபி என்றா குர்ஆனை ஹதீஸை விட்டுவிட்டு 3வது 4வதா? ஷாஃபி இமாம் சொல்றது திர்மிதியில உள்ள ஹதீஸை தான், ஹனபி இமாம் சொல்றது அபூ தாவூத் உள்ள ஹதீஸை தான். இப்போ குர்ஆனை ஹதீஸ் தான் பின்பற்றோம். குர்ஆன் மதபை பின்பற்றுகிறோம் என்று சொன்னாலும் கூட குர்ஆனையும் ஹதீஸையும் தான் யதார்த்தத்தில் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல பாருங்க, இப்போ ஒது செஞ்சாச்சு, ஒது செஞ்ச பிறகு ஒரு பெண்ணை தொட்டுட்டோம், உடை இல்லாம தொட்டுட்டோம், ஒது முறியுமா முறியாதா? முறியும் என்கிறார்கள் ஷாஃபி இமாம், முறியாது என்கிறார்கள் ஹனபி இமாம். ஏன் இதுதான் ஏங்க ஷாஃபில முறியுங்கிறீங்க ஹனபில முறியாங்கிறீங்க, ஏன் இப்ப கேட்கறாங்க தெரியுமில? அவங்க குர்ஆன் ஹதீஸும் படிக்காதவங்கன்னு இருக்கும். குர்ஆன் ஹதீஸ் படிச்சு ஆய்வு செஞ்சு அந்த கருத்து வேறுபாடு ஏற்பங்கள் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் எதனாலெல்லாம் ஒது முறியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவ் லாமஸ்துமுன் நிசா, ஒது முறிக்கிற காரியத்தை எல்லாம் பட்டியல் போடும் பொழுது பெண்களை நீங்கள் தொட்டால் அப்படின்னு சொல்றான். லாமசண்டா தொட்டால் அர்த்தம், தொட்டான்டா டைரக்டா அப்படி தொட்டான்னு அர்த்தம் வைக்கலாம். கணவனும் மனைவியும் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவாங்கல்ல, அதுக்கும் சொல்லலாம் சூசகமாக. ஏன்னா ஒரு சில விஷயங்களை வெளிப்படையா சொல்ல முடியாது, நீங்கள் மனைவியோட சேர்ந்தால் வெளிப்படையா சொல்ல முடியாது. நீங்க உங்கள் துணைவியை தொட்டால் அப்படின்ற அர்த்தம், தாம்பத்திய உறவில் ஈடுபட்டால். 2 கருத்து இருக்குது. ஷாஃபி இமாம் என்ன செஞ்சாங்க, லாமசங்கிற அரபி சொல்லுக்கு தொட்டுதல் அர்த்தம், அதனால தொட்டதால இந்த சட்டம் வரும் ஒரு முறியும்ங்கிறாங்க. லாமசங்கிற வார்த்தைக்கு தான் இந்த ஆய்வு எல்லாம். ஹனபி இமாம் சொல்றாங்க தொட்டால சும்மா தொடுறதா? அது ஒரு மனிதன் லாமசன் நிசாங்கிறான், நிசாண்டா மனைவியர்கள், உங்கள் மனைவியர்களோடு நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டாங்கிறத தான் அல்லாஹ் நாகரிகமாக ஒரு சைக்கிளையாக நீங்கள் உங்கள் துணைவரை தொட்டால் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டால் அர்த்தம் என்று இவங்க அர்த்தம் இருக்கிறாங்க. எவ்வளவு அழகான விளக்கம்! அதே போலதான் ஒவ்வொரு நிலையும் இந்த லாமஸ்துமுன் நிசாஹ அப்படிங்கிற அந்த வசனம் தான் ஷாஃபி இமாமுக்கும் ஆதாரம், ஹனபி இமாமுக்கும் ஆதாரம். அப்ப நீங்க ஷாஃபி மதத்தை பின்பற்றினாலும் இந்த வசனத்தை தான் பின்பற்றீங்க, ஹனபி இமாமை நீங்க பின்பற்றினாலும் இந்த வசனத்தை தான் பின்பற்றீங்க. அப்ப குர்ஆனை ஹதீஸ் விட்டுவிட்டு 3வது 4வது மதஹப் நீங்க ஷாஃபி என்றாலும் இந்த குர்ஆன் வசனத்தை தான் பின்பற்றீங்க, ஹனபி தான் அப்படித்தான். இப்ப புரியுதா? அதனால ஆய்வு ஒன்றுதான் அர்த்தம். இந்த ஆய்வுங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் உண்டு. அதான் ஆய்வு செய்வது இல்லாமலும் இருக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஆளு வாப்பா அம்மா போட்டு அடிக்கிறாரு, குத்துறாரு. ஏன் இப்படியா குத்துறீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, ஏன் செஞ்சா என்ன, அல்லாவே சொல்லி இருக்கிறான்னு இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, கொடுமைப்படுத்த கூடாது. என்ன சொன்னா, நம்ம சொன்னோம் வலா தகுல்லஹுமா உஃபின், உங்க தாய் தந்தரை பார்த்து உஃப்ங்கிற வார்த்தை கூட சொல்லக்கூடாதுங்க. சில பேர் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க, சீ என்று கூட சொல்லாதுங்கிறது. சீங்கிற மோசமான வார்த்தை, அதை கூட சொல்லாது. என்னமோ சீங்கிறது ஒரு நாகரிகமான வார்த்தை மாதிரியும் அதை போய் அப்பா அம்மாவுக்கு சொல்லாதீங்க மாதிரி இருக்குது. எவ்வளவு மோசமான வார்த்தை சீங்கிறது, நாயை பார்த்து சொல்லுவோம், அது சீ என்று கூட அது பொருந்துமா? உஃப்ண்டு தான் அதுக்கு அர்த்தம், சீன அர்த்தம் வைக்க கூடாது. உஃப்ண்டா சடவை வெளிப்படுத்துகிற வார்த்தை. எப்ப சடவை வெளிப்படுத்துவாங்க, ஒரு மகனை கூப்பிட்டு உமா வேலைக்கு கடை போயிட்டு வாடா, ஜாமான் வாங்கிட்டு வந்துருவாரு. அப்ப மறந்துடுவாங்க, இப்ப போய் உப்பு வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்துடுவான். இப்ப போய் சக்கரை வாங்கிட்டு வா. இப்படி 5-6 தடவை போயிட்டு வந்தானே இவன் பாப்பான், உடனே இதே வேலை போச்சு உமாக்குன்னு சொல்லி ஒரு சடவை வெளிப்படுத்துறான் உஃப்ண்டு. அதத்தான் இதை கூட உன் தாய் விஷயத்தில் செய்யாதே, உன் சடவை வெளிப்படுத்தாதே அப்படின்னு அதான் சொல்றான். இந்த அளவுக்கு அல்லாஹ் தான் கண்டுபிடிச்சான். இந்த ஆளு சொல்றாரு குத்தி புட்டு தாவும் அப்பா அம்மா குத்தி புட்டு அல்லாஹ் உஃப்ண்டு தானே சொல்லக்கூடாதுன்னா அடிக்காதுன்னு சொல்றீங்களா, நான் அடிக்கிறேன் அப்படிங்கிறேன்.
அப்ப இல்லன்னு வழங்குது. உப்புண்டா என்ன அர்த்தம், ஏன் சொல்லக்கூடாண்டா? இப்படி சொன்னா உங்க அப்பா அம்மாவோட உள்ளம் நோவினை அடையும். அதனால தானே கொஞ்சம் அடிச்சாலும் நோவினை அடையத்தானே செய்யும். இதுதான் கியாஸ்ங்கிறது. ஒரு சட்டத்தை வைத்து இன்னொரு சட்டம் இருக்குது. அல்லாஹ் சொன்னா திட்டாதீங்க, திட்டா நோவினை அடையும். அப்ப அடிக்காதீங்க சொல்லலையே, அடிக்கவும் கூடாது, நோவினை வரத்தானே செய்யும். அப்ப எதனாலெல்லாம் நோவினை வருமோ அதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கறதுதான். இதுதான் கியாஸ். ஒரு சட்டத்தை வைத்து இன்னொரு சட்டத்தை எடுப்பது. இதை புரியணும். அப்ப தாங்களும் அதை பின்பற்றாம மற்றவங்களையும் பின்பற்ற விடாம இவங்கதான் ஆமிஷா கேட்டுக்கிறாங்கல்ல, நாங்க ஆய்வு பண்றோம் ஆய்வு பண்ண முடியாதுங்க. எந்த ஆலிமிசாவா இருந்தாலும் சரிதான், குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு பண்ண முடியாது. அப்படி ஆய்வு பண்ண முடியாதனாலதான் இந்த வசன சட்டம் மாற்றப்பட்டுக்கிறாங்க. அது மட்டும் எந்த அளவுக்கு போயாச்சு, சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் குர்ஆனுக்கு முரண்பட்டால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. மதுஹபா மறுத்ததுனால அவர்கள் குர்ஆனா மாறிக்கிட்டே போறாங்க. அப்பாவி இளைஞர்களை யோசிச்சு பாருங்க. மது வேணான்னு போனதுனால ஹதீஸும் வேண்டாங்கிற நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த பாதம் உங்களுக்கு வேணுமா? இப்படிப்பட்டவங்க எல்லாம் தாங்களும் வழிகட்டு பிற வழிகிறாங்க. சில பேர் அப்படி இருப்பான், தானும் தவறாம அழுப்போம், மத்தவங்களுக்கும் வைப்பான். எப்படின்னு கேட்டா, ஒரு ஆள் போய் ஒரு பீடி தாங்க அப்படின்னாரு. அந்த ஆள் சொன்னாரு, இன்னும் ஒரு பீடியா, இந்தாப்பா ஒரு கட்டு. அவனுக்கு பீடி கட்டச்சு கொடுத்தான். நான் ஒரு தீக்குச்சி தாங்க பத்த வைக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு தீக்குச்சியா, இந்தாயா தீ பெட்டி அப்படின்னு அப்படியே கொடுத்தான். உடனே இந்த ஆள் கேட்டா, நீங்க என்ன தர்மம் பரப்புவாங்க? நான் ஒண்ணு கேட்கறேன், நீங்க கட்டு கட்டா தீ தெரியுங்களே. அந்த ஆள் சொன்னா, நான் தர்மம் பரப்பெல்லாம் இல்ல, நான் ஒரு காச நோயாளி, இந்த நோய் எல்லாருக்கும் வரட்டும் விரும்புறேன், அதனால கொடுக்கிறேன் அப்படின்னா. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அவன் யாம் பெற்ற துன்பம் பெருகை வையகம்னு வந்துட்டான். இப்படி சில பேர் இருப்பாங்க. அவங்களும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுக்க செய்யுது. அதனால இன்னைக்கு என்ன நிலைமை, நாங்களாம் ஆய்வு பண்ணானுங்கள சமீபத்தில் வாதம் நடந்துச்சுங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸ் யாரு, நான் தான் ஆய்வு பண்ணுவேன் அப்படி ஒரு பெரிய ஆளா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் கேட்டவங்க ஆய்வு பண்ண முடியாது. அதுல ஒரு ஒரு ஹதீஸையும் ஒரு வசனத்தையும் வச்சோம். இதுல புரிஞ்சுக்கலாம் அவங்க அந்த பெரிய ஆளுசா நினைக்க வேண்டிய நிலைமை என்னங்கிறது இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். நான் ஒரு கேள்வி வச்சேன், அல்லாஹ் குர்ஆன் சொல்றப்ப என்னோட ஒரே நிறைவுக்கு வந்துட்டேன். நான் ஒரு கேள்வி வச்சேன், அப்படின்னு கேட்டா, வமை யர்தஜித் மின்கும் அன் தீனிஹி ஃபயமுத் வஹுவ காஃபிருன் ஃபஉலாயிக ஹபிதத் அமாலுஹும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு ஆளு இஸ்லாம் மார்க்கத்தை விட்டுட்டு முர்த்தத்தா போயிட்டா அவருடைய வணக்கங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். இது சட்டம், எல்லாம் தெரிஞ்சதுதான். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். புகாரில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ரி ஃபகத் ஹபித அமலுஹு. ஒருவர் அஸ்ர் தொழுகையை விட்டுவிட்டால் அவருடைய வணக்கங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். இது புகாரில் இருக்குது. இப்ப நம்ம கேட்டோம், குர்ஆனை ஹதீஸை ஆய்வு செய்வோங்கிறீங்கல்ல, இப்ப சொல்லுங்க விளக்கத்தை. வசனம் சொல்லுது முர்த்தத் ஆனாதான் வணக்கம் அழியும். இந்த புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் சொல்லுது அஸ்ர் தொழுகை விட்டுட்டாலே வணக்கம் எல்லாம் பாத்திரா போயிருந்து. ஒரு அஸ்ர் தொழுகை வைங்க, அதுக்கு முன்னால என்ன செஞ்சிருந்தாலும் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்ப விளக்கத்தை சொல்லுங்க. விளக்கம் சொல்ல முடியுமா? முடியாது. கடைசி என்ன நிலைக்கு போயிட்டாங்க, என்ன செஞ்சிருக்காங்க? உண்மையிலேயே இறை அச்சம் ஒண்ணு இருக்குது, நம்ம மறுமை வாழ்வு ஒண்ணு இருக்குது, அல்லாஹ் கேள்வி கேட்பான், ஒழுங்கா நடக்கணும், மறுமையில வெற்றி பெறணும், இந்த எண்ணம் இருந்திருந்தால் இந்த விளக்கம் என்னிடம் இல்லை, பிறகு வேண்டுமானால் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. என்ன திரும்ப செஞ்சாங்க, இந்த ஹதீஸ் அந்த வசனத்துக்கு முரண்படுவதால் இது சஹீஹாக இருந்தாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவிக்கிறார்கள். அந்த விவாதத்திலே வாதத்தை போய் பாருங்க. அப்பதான் நம்ம சொன்னோம், உங்களுக்கு புரியலங்கிறதுனால இந்த ஹதீஸை ஒப்புக்கொள்ள மாட்டோம் செய்யாதனாலுங்கிறீங்க. புகார்ல இருக்கிற ஹதீஸ இப்படி ஒவ்வொரு ஆளும் கிளம்பி இந்த ஹதீஸ் அந்த வசனம் முரணா இருக்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இன்னொரு ஆள் வர்றாரு, எந்த ஹதீஸ் இந்த வசனம் முரணா இருக்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இப்படி ஆளுக்கு ஆளு கிளம்பினால் எந்த ஹதீஸ் மிஞ்சும் என்று நாம் கேட்டோம். கடைசியில உங்களை நம்பி இருக்கிற அப்பாவி இளைஞர்கள் எல்லாம் அஹ்லுல் குர்ஆனாக மாட்ட போறீங்களா? குர்ஆனை போல ஹதீஸ் தேவையில்லைங்கிற நிலைக்கு வர போறீங்களா? மதுஹபுக்கு வாங்க, அப்பதான் குர்ஆனை ஹதீஸை பின்பற்ற முடியும், உங்களால் பாதுகாக்க முடியும். அப்துல்லா ஜமாலி சாஹிப் கிப்லா தக்பீர். அதே போல இமாமுடைய விளக்கம் தேவையில்லை, குர்ஆனை ஹதீஸை வைத்துக் கொண்டே நாங்கள் புரிஞ்சு விடுவோம், யாருடைய விளக்கம் தேவையில்லை, சஹாபியோட விளக்கம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம சொன்னோம், அப்படியா? நீங்க அத்தஹியாத்தில் உட்காரும் பொழுது
முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அதுல சலாசத்தம் ஹம்சின்னு வருது. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்களை மடக்குவார்கள். அத்தியாயத்தை உட்கார்ந்து 53 போல விரல்களை மடக்கிக் கொள்வார்கள். இப்ப நம்ம எல்லாம் வைக்கிறோம்லங்க, இந்த 3 விரல் இப்படி வச்சிருக்கிறோம், இந்த பெருவிரல் எங்க வச்சு இப்படி வைக்கிறோம்ல, இதுதான் 53. இப்ப நம்ம கேட்டோம், எங்க இமாம்கள் சஹாபா பெருமக்கள் சொல்லாமலே உங்களுக்கு புரியும்ட்டீங்கல்ல, 53 ஹதீஸ்ல வருது. இந்த 53ங்கிறத எங்க இமாம்கள் சஹாபிகள் விளக்கம் இல்லாமல் என்னவென்று நீங்க சொல்லுங்க அப்படி நம்ம கேட்டோம். ஹதீஸ் எங்களா பின்பற்ற முடியும்ட்டாங்கல்ல, நாங்களே புரியும்ட்டாங்கல்ல. இப்ப நான் பேசுறதெல்லாம் அப்பாவி இளைஞர்கள் கீழ்மட்டத்தில் பாவம், அவங்க எல்லாம் ஒண்ணும் தெரியாது. யாரு எங்களால் முடியும் சொல்லிட்டு இருக்காங்களோ பெரிய லெவலுக்கு, அவர் தான் இந்த கூட்டத்தை உருவாக்க காரணம். அவரோட நேருக்கு நேரம் உட்கார்ந்து கேட்டோம், 53 எப்படிங்க புரிஞ்சுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம். கடைசி என்ன சொன்னாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கிட்டாங்களே, இப்படிதான் அதை வச்சு புரிஞ்சாங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். சஹாபிகள் விளக்கம் இருந்தால்தான் புரிய முடியும், இமாம்களுடைய விளக்கம் இருந்தால்தான் புரிய முடியும். இவங்க விளக்கம் தேவையில்லை, ஹதீஸா நாங்களே புரிய முடியும். இப்ப போய் சொன்னீங்க, இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, அந்த சஹாபி சொல்லிதான் நாங்க புரிஞ்சோண்டீங்க. இதைத்தானே நாங்க சொல்லிக்கிட்டே வர்றோம். அதனால யதார்த்தம் என்னன்னு பாருங்க, தத்துவத்தை பார்க்க கூடாது. தத்துவம் எப்படி வேணுமானாலும் பேசலாம், கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கும். சஹாபா பெருமக்கள் எந்த மதபில இருந்தார்கள், ஷாபில இருந்தார்களா, கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கும். யதார்த்தத்துக்கு வரணும். சஹாபிகளும் ஒரு மதபிலே தான் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில், நம்மள மாதிரி. குர்ஆன் கொடுக்கப்படுகிற விளக்கம் என்ன? இன்னொரு கேள்வி கேட்பாங்க, என்ன தெரியுமா? ஒரு ஆளு இஸ்லாத்துக்கு வர்றாரு, இவரு ஷாபில இருப்பாரா ஹனபில இருப்பாரா? அப்படி ஒரு கேள்வி, என்னமோ பாரதூரமான கேள்வி கேட்க நினைச்சுக்கிறது. இப்ப நான் ஒண்ணு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டேன். சரிங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, அவர் உங்க அந்த வஹாபியை பார்த்து சொன்னேன், அவர் உங்களை மாதிரி தான் மதுஹ பணம் வேணான்ட்டாரு, குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றுவேன், மதுஹ பணம் வேண்டாம், ஷாபி வேணா வேணான்ட்டாரு. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அங்கிட்டு திரும்பினாரு. 10 கூடாரம்ல இருக்கு, எந்த கூடாரத்துக்கு இவர் போவாரு? ஜும்மாவுக்கு முந்தின சுன்னத்து உண்டுங்கிற கூடாரத்துக்கு போவாரா, ஜும்மாவுக்கு முந்தின சுன்னத்து இல்லைங்கிற கூடாரத்துக்கு போவாரா? இவரு உலகமெல்லாம் ஒரே பிறைங்கிற சொல்ற கூடாரத்துக்கு போவாரா, அந்தந்த பகுதியில பிறை பார்க்கணுங்கிற கூடாரத்துக்கு போவாரா, ஒவ்வொரு வருடம் ஜக்காத்து கொடுக்கணுங்கிற கூடாரத்துக்கு போவாரா, ஆயுள்ல ஒரு தடவை கொடுத்தா போதுங்கிற கூடாரத்துக்கு போவாரா? இப்படி கேட்டோம். கேட்ட கேள்வி ஒண்ணுமில்லாம போச்சா? இதுதான். இப்ப அவங்க கேட்ட கேள்வி சாதாரண கேள்வி, நம்ம அழகா பதில் சொல்லுவோம். ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தா அவர் எந்த பகுதியில் இருக்கிறாரோ அந்த பகுதியில் கூட இஸ்லாமியர்கள் எந்த மதபில் இருக்கிறாங்களோ அதுல அவர் இருப்பாரு. முடிஞ்சு போச்சு, சிம்பிள். என்னமோ பெரிய கேள்வி கேட்டாங்க. சரி வேணான்னு போனாக்க அங்க அவர் எந்த கூடாரத்துக்கு போவாரு? திரும்பி பார்த்தா 10 கூடாரம் இருக்குது. உடனே திரும்பி அதான் பரவாயில்ல, 2 கூடாரத்தை ஏதாவது உட்காந்துறேன்னு வந்துடுறாரு. அப்படித்தானே இருக்குது. அதனால யதார்த்தம் வாங்க, நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க. நம்ம பிள்ளைகள்லாம் விவரமா தான் இருக்கிறாங்க, அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப விவரமா இருக்கிறாங்க. இந்த காலத்து சின்ன பையன் கூட விவரமா இருக்கிறான். நம்மளே ஆச்சரியப்படுறோம், இவன் வயசுல நான் அப்படி இல்லையா, அப்படிலாம் இருக்கிறான். பெரியவங்க ஆச்சரியப்படுறாங்க, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. ஒரு ஆளு சின்ன பையனை ஏமாத்தன்னு சொல்லி, ஏமாத்தனா என்ன, நல்லதுக்காக தான். அவன் மருந்து சாப்பிட மாட்டான், மாத்திரை கசக்கும்டு. இவர் ஐடியா பண்ணார், வாப்பாக்காரு மகனை கூப்பிட்டு சொன்னாரு. அதுக்கு முன்னால இந்த மாத்திரைய வாழைப்பழத்துக்குள்ள வச்சு விட்டாரு. வாழைப்பழத்தை சாப்பிடுறான்டாரு. எப்படி மாத்திரை உள்ளு போயிட்டோம் சொல்லிதான் அவன் சாப்பிட்டு முடிச்சு விட்டான். கேட்டாரு, டேய் மாத்திரை சாப்பிட்டியா? சரி சாரி மாத்திரை சொல்லல, வாழைப்பழம் சாப்பிட்டியா அப்படின்றாரு. அவன் சொன்னா வாழைப்பழம் சாப்பிட்டேன், உள்ளுக்கு ஒரு கொட்டை இருந்துட்டு துப்பிட்டான் அப்படின்னா. இந்த மாத்திரையை தான் அவன் சொல்றான். ஏன்னா இவரு ஐடியா பண்ணாரு, அங்க வந்து எடுபடல. ஏன்னா அவன் உஷாரா இருக்கிறான். ஏன்னா பெரியவங்களும் இப்படி உஷாரா தான் இருக்கிறாங்க இந்த காலத்துல. அந்த காலம் மாதிரி இப்ப கிடையாது. ஒரு பொண்ணு பார்க்க போனாங்க, அப்ப சொன்னாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வரலாம், பொண்ணு வீட்டுக்காரங்க இருந்தாங்க, பொண்ணு பிடிச்சிருந்தாதான் உங்க வீட்டுல நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னா பெருந்தன்மையா. பொண்ணு வீட்டுக்காரன் சொன்னாங்க, இந்த பாருங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் நாங்க சமையலையே ஆரம்பிப்போம் தெரியுங்களா அப்படின்னாங்க. அப்ப எல்லாம் விளக்கமா தான் இருக்கிறாங்க, உஷாரா தான் இருக்கிறாங்க. அப்ப மார்க்க விஷயத்துல உஷாரா வந்துட வேண்டியதான், விளக்கமா வந்துட வேண்டியதான். அல்லாஹ் குர்ஆன் சொல்லலாம், ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியலையா, தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப இரு சமூகத்தார் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த இமாம்கள் வேணான்னு சொல்லி, கடைசியில சஹாபா பெருமக்கள் வேணான்னு சொல்லி, இப்போ சஹீஹான ஹதீஸா இருந்தாலும் வேண்டாம் என்று சொல்லி கடைசியா அல் குர்ஆனை கொண்டு போய் நிறுத்துவாங்க. அப்புறம் என்ன தெரியுமா நடக்கு? எந்த குர்ஆனும் இறைவனிடமிருந்து வந்தது என்பதற்கு என்ன அத்தாரிட்டி என்று நினைச்சு கம்யூனிஸ்டா மாறிவிடுவார்கள். இதுதான். இது எல்லாம் கற்பனையில சொல்லல, சென்னையிலே நடந்ததை சொல்றேன்.
இன்னைக்கு இயற்கைவாதிகள் என்று சில பேர் இருக்கிறாங்க. பேர் அப்துல் காரு, இயற்கைவாதி அவரு. இது இப்படி ஒரு கூட்டம் ஒண்ணு கிளம்பி இருக்குது. இவங்க யாரு தெரியுமா? அதை தான் நீங்க நினைவில் வைக்கணும். இவங்க எல்லாம் மதம் வேண்டாம் என்று சொன்னவர்கள். மதம் வேணாம் அப்படின்னு சொல்லி சில ஜமா சொல்லி அங்க போனாங்க. அங்க போன உடனே குரான் ஹதீஸ்ல சஹீங்கிறாங்க, லைஃப்ங்கிறாங்க, இந்த ஹதீஸ் எடுக்கணும் அந்த எடுக்க கூடாதுங்கிறாங்க. ஒரு நிலையே இல்லையே, அப்ப ஹதீஸே வேணாம், குரானை பின்பற்றோன்னு போனாங்க. அஹ்லுல் குர்ஆன். அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, இது அல்லாஹ்ட்ட தான் வந்துங்கிறது என்ன அத்தாரிட்டி? அப்படி போய் ஈமான் பறிக்கப்பட்டு போச்சுங்க. எதுக்காக வேண்டி? இமாம்கள் வேண்டாம் என்று சொல்லி அவமரியாதை செய்ததால் அல்லாஹ் அவர்களுடைய ஈமானையும் பிடுங்கி விட்டான் இந்த உலகத்திலே. இப்ப நம்ம இது கற்பனை அல்ல, நிதர்சனமா இன்னைக்கு சண்டைகளை வாங்க. பேரு முஸ்லிம் பேரை வச்சுக்கிட்டு இயற்கைவாதிகளா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் மதுவை வேண்டாம் என்று சொன்னவர்கள், குர்ஆன் ஹதீஸ் போதும் சொன்னாங்கல்ல, அங்க போய் திரும்பி வந்தவர்கள். இப்ப வழங்குதா? அதான் இமாம்களை மதிங்க, அதுக்குதான் போங்க, ஈமான பாதுகாருங்க, மறுமையில வெற்றி பெறுங்க. நம்முடைய நோக்கம் மறுமையின் வெற்றி தான். அத்தகைய மாபெரும் வெற்றி எல்லாம் நமக்கு விளங்கிடுவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.